உங்களோட பிஸ்னஸ் தோற்று போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இன்றைக்கி பல பிஸ்னஸ் தோற்று போய்கிட்டே இருக்குது. ஒரு பிஸ்னஸ் தோற்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒருத்தவரோட ஐடியா தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிஸ்னஸ் ஐடியாவும் நல்ல ஐடியா தான். ஒரு தவறான பிஸ்னஸ் ஐடியாவை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம யாரும் அவ்வளவு பெரிய முட்டாள் கிடையாது. ஒரு ஐடியாவை கொண்டு வரோம்னா அது கண்டிப்பாக நல்ல ஐடியாவாக தான் இருக்கும். அப்போ ஒரு பிஸ்னஸ் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு பிஸ்னஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியல. ரெண்டாவது, பிஸ்னஸ் ஐடியா நல்லா தான் இருக்கும், ஆனால் சூழலில் இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையினால் ஒரு பிஸ்னஸ் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இதை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புக் தான் தி லீன் ஸ்டார்ட் அப். இன்றைக்கி இந்த புக்கோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்களோட பிஸ்னஸை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிறதுலையே நல்ல புக்ஸை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். ஆன்லைனில் செலவு பண்ணக்கூடிய நேரத்தை உங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை மாற்றுற வகையில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டோரின்றது எப்படி இருக்கும்? ரொம்ப மோட்டிவேஷ்னலாக அது இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன கதை எனக்கு தெரிஞ்சது இருக்குது. ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுப்போம், காலேஜை முடிச்சுட்டு ஒரு செம்மையான பிஸ்னஸ் ஐடியாவோடு வராங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்காக கடினமாக உழைக்கிறாங்க. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கெலாம் போகிறது கிடையாது, தீபாவளி பொங்கல்னால் வீட்டுக்கு போகிறது கிடையாது, குடும்பத்தையே மறந்துட்டாங்க. உட்காந்து எந்நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஐடியாவை எப்படிடா பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கடா 6 ரூபா கொடுத்து ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டா வயிறு நிறைஞ்சிருமே, கஷ்டப்பட முடியாது அப்படின்றதுக்காக 50 ரூபா கொடுத்து ஒரு டீ, ஒரு தம்மு, 2 பிஸ்கட் இப்படி சாப்பிட்டா தான் நான் கஷ்டப்பட முடியும், கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு டீயை மட்டுமே குடிச்சிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். சேமித்து வச்சுருக்க எல்லா பணத்தையும் யோசிக்காமல் பிஸ்னஸில் போட்டுருவேன். பிஸ்னஸ்க்கு அப்படின்னு கேட்டாலே கேள்வியை கேட்க மாட்டேன், பணத்தை கொண்டு போய் எதில் வேணால் போடுவேன். அப்பா அம்மா வச்சுருக்க சொத்தெல்லாம் அடமானம் வச்சுடுவேன். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நான் தோக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் வெற்றி அடைஞ்சாதானே நல்லாயிருக்கும், அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படணும்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு முட்டாள்தனமாக இருக்காங்களே, நம்மலாம் 20 LPA 30 LPAன்னு வேலைக்கு போயிட்டோம், இவங்க இன்னும் ஒரு ரூமில் பார்க்குறதுக்கே ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி கதை சூப்பராக இருக்குல்ல, கேட்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு உடனே தோணுது. இதே ஒரு கிளிப்பாக கட் பண்ணி கீழே நீங்கள் வச்சுருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் ரீலில் ஸ்டேட்டஸாக வச்சிடலாம், ஏன் படமே எடுக்கலாம். இப்படி தான் ஒரு பிஸ்னஸ்னால் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கவே இருக்காது. இந்த கதையை கேட்டுட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு போய் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தோற்று தான் போவீங்க. எப்படி உங்களால் வெற்றி அடைய முடியும்? ஒருவேளை இதே மாதிரி வேலை செஞ்சு நீங்கள் பிஸ்னஸில் வெற்றி அடைஞ்சிட்டா உடனடியாக தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு மாயாஜாலம்லாம் ரொம்ப பிடிக்கும், மேஜிக்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா அது அவ்வளோ பெரிய மாயாஜாலம். ஏன்னா தோற்று போவீங்கன்றது அங்கேயே எழுதிடுச்சு. இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் தேவை. அந்த ஒரு விஷயத்தை யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அது தெரியாமல் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயே ஒரு பேப்பர் எடுத்து என்னோட பிஸ்னஸ் தோற்று போக போகுது அப்படின்னு எழுதிருங்க. ஒரு சிம்பிளான டேட்டாவை சொல்கிறேன். ஒவ்வொரு அம்பானி உருவாகும் போதும் 10,000 அம்பானி தோற்று போகிறாங்க. ஒரு அம்பானி உருவானார் அப்படின்னா அவரை மாதிரியே ஸ்கில் இருக்கக்கூடிய, திறமை இருக்கக்கூடிய, அவரை மாதிரியே கடினமாக உழைக்கக்கூடிய, அவரை மாதிரியே புத்திசாலித்தனம் இருக்கக்கூடிய, அவரை விட இதெல்லாம் அதிகமாக கூட இருக்கட்டும், ஆனால் அதே மாதிரி 10,000 பேர் தோற்று போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு அம்பானி தான் வராங்க. அந்த 10,000 பேர் ஏன் தோற்று போகிறாங்க? அவங்க சோம்பேறி, அவங்களுக்கு அறிவு இல்லை, அவங்களுக்கு வேலை செய்ய தெரியல, அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க கடினமாக உழைச்சாங்க, அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது, அறிவு இருக்குது, பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பெரிய விஷன் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, பிஸ்னஸை
தவறான டைரக்ஷனில் கடினமாக உழைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு உதாரணம். ஒரு பையன் கடினமாக உழைச்சி பணத்தை இப்போ சம்பாதிச்சிட்டார். சில லட்சங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. என்னோட முதலாளியாக நானே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். உடனடியாக என்ன பண்ணுறாரு, ஒரு வித்தியாசமான எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பிஸ்னஸை பண்ணலாமே. என்ன பண்ணலாம், நம்மளோட பாரம்பரிய உணவை ரொம்ப ஒரு ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட் மாதிரி கட்டி நம்ம கொடுக்கலாமே. சென்னையில் வராரு, ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கிறாரு. சுக்குமல்லி டீ கொடுக்கலாம், கருப்பட்டி காஃபி குடிக்கலாம், இந்த தேங்காய் பால் கொடுக்கலாம், பதநீர், இளநீர் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம், பனங்கிழங்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவை கொடுத்தா எவ்வளவு பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதானே மக்களுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை. இது ஆரோக்கியம்னு தெரிஞ்சாலும் இது அவங்களால அடைய முடியறது இல்லை. கோக்கு, பெப்சி இதெல்லாம் தான் வித்துக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம வித்துடலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். சில லட்சங்கள் போட்டு ஒரு இடத்த புதுசாக கட்டுறாரு. பார்க்கறதுக்கே பல பலன் இருக்கு. அந்த கடையை பார்த்தாலே உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அங்கே இந்த மாதிரி பாரம்பரிய உணவை விற்கிறாரு. இன்ஸ்டாகிராமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாரு. நிறைய இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடுறாரு. அவங்கள்ட்டலாம் சொல்லி இது பயங்கரமாக இருக்குது அப்படின்ற ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாரு. எல்லாம் பண்ண உடனே முதல் ஒரு மாதத்துக்கு பார்த்தா நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். 2வது மாதம் பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையுது. என்ன முன்ன மாதிரி யாரும் வரதில்லை, அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறுத்தணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆள்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு கவனிக்கிறார். 3வது மாதம் பார்த்தா பெருசாக ஆளே வரதில்லை. சாயங்காலம் 7 மணிக்கு மேலே கடைக்குள்ள ஒரு ஆளுமே இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா ஒவ்வொரு நாளும் வெறும் 20 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. மாதம் 80,000 ரூபாய் வாடகையே அவருக்கு வீணா போய்கிட்டு இருக்கு. இப்போ அவரு இங்க என்ன தப்பு பண்ணியிருக்காரு? ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா தான். இந்த ஐடியா எனக்கு கேட்கும் போதே நல்லா இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஒரு நல்ல இடத்துல தான் அவர் வச்சிருக்காரு. அதனாலதான் 80,000 ரூபாய் வாடகை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப மோசமான ஒரு இடமும் கிடையாது. இந்த இடத்துல இப்படிப்பட்ட கடையை வச்சிருக்காரு. முதல் மாதம் அவ்வளோ பேர் வந்தாங்க, போக போக குறைஞ்சிருச்சு. அவர் என்ன தப்பு பண்ணார்? ஒரே ஒரு தப்பை தான் பண்ணார். இந்த தப்பை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பண்ணிடவே கூடாது. அந்த பிஸ்னஸ் நல்ல ஐடியாவான்னு கேட்டார். ஆனால் அந்த பிஸ்னஸ் மக்களுக்கு தேவையா அப்படின்னு அவர் கேட்கல. முக்கியமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த பிஸ்னஸ் தேவையான்னு அவர் கேட்கல. ஒரு கடையெல்லாம் போட்டுட்டாரு. அவர் போட்டாருன்றதுக்காக அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து வாங்குவாங்களா? அந்த இடத்துல சுற்றி ஹாஸ்டல் தான் இருக்குது. நிறைய பசங்க, காலேஜ் போகிற பசங்க, நிறைய வேலைக்கு புதுசாக போயிட்டு வர பசங்க தான் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தேவை நைட்டு சாப்பிட்றதுக்கு 4 இட்லியும் 2 ஆம்லேட்டும் தான். அந்த இடத்துல போய் நான் சுக்குமல்லி டீ விற்க போகிறேன், பனங்கிழங்கு விற்க போகிறேன், 60 ரூபாய் 70 ரூபான்னு விற்றா யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா உங்களோட பட்ஜெட்டே 35 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு. இப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல இந்த பிஸ்னஸை வச்சா அது ஓடுமா? உங்களோட பிஸ்னஸை டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அங்கே அந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நீங்கள் கடினமாக உழைங்க, நிறைய பணத்தை போடுங்க, உங்களோட ஐடியா சூப்பராக இருக்கட்டும். ஆனால் அந்த இடத்துல அது ஒர்க் ஆகுமா அப்படின்ற டெஸ்ட்டை நீங்கள் பண்ணீங்களா? ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டார்ட் அப்னா என்னன்ற விளக்கத்தை இந்த ஆத்தர் சொல்கிறார். ஸ்டார்ட் அப்ன்றது ஒரு புதிய ப்ராடக்டை, ஒரு புதிய சர்வீஸை, ஒரு புதிய பொருளையோ இல்லை ஒரு புதிய சேவையையோ ரொம்ப அன்சர்டைன் என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறார். அதாவது நிச்சயமற்ற ஒரு சூழலுக்குள்ள ஒரு புதிய பொருளையோ இல்லை புதிய சேவையையோ நான் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்டார்ட் அப். உங்களோட பொருளும் சேவையும் எவ்வளவு சிறப்பாக வேணா இருக்கலாம் உங்களோட மனதில், ஆனால் அதை நிச்சயமற்ற சூழலுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே அது செல்லுபடி ஆகுமானே நமக்கு தெரியாது. ஒரு நிச்சயமற்ற சூழலில் நம்மளோட பொருளை வாங்குவாங்களானே நமக்கு தெரியாது. எவ்வளவு சூப்பரான ப்ராடக்டாக வேணா இருக்கட்டும், உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ப்ராடக்டாக வேணா இருக்கட்டும், சூழல் என்றைக்குமே நிச்சயமற்றது தான். வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போது வாங்குவாங்களா மாட்டாங்களான்ற கேள்வியை கேட்காம ஐடியா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு போய் உள்ளே விற்றன்னா கண்டிப்பாக யாரும் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அங்கே தோல்வி தான் அதிகம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நபர் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாயை செலவு பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ஏரியாவில் சுக்குமல்லி டீ யாரும் வாங்க மாட்டாங்க, இந்த ஏரியாவில் இட்லி தான் வியாபாரம் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பல லட்சம் ரூபாயா செலவு பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளான சில விஷயத்தை செய்யலாம். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சின்ன ஸ்டாலை போட்டிருக்கலாம். ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி ஒரு சின்ன ஸ்டாலை போட்டுட்டு அந்த ஸ்டாலில் இந்த டீ, இந்த காஃபி, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை விற்று பார்த்துருக்கலாம். எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க, வாங்குறவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்க தயாராக இருக்காங்க. முதல் நாள் ஒரு விலைக்கும் அடுத்த நாள் வேறு விலைக்கும் வச்சு விற்று பார்த்துருக்கலாம். எந்த விலைக்கு அவங்க வாங்க தயாராக இருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கலாம். இல்லை நான் அதுவும் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா சும்மா அந்த இடத்துல போய் நின்றுட்டு போகிற வரவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு, நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி கடை போட்டால் வாங்குவீங்களா, இந்த பொருள் உங்களுக்கு பிடிக்குமா, எவ்வளவு கொடுப்பீங்க, தினந்தோனம் இதை வந்து நீங்கள் வாங்குவீங்களா, இதை உங்கள் நண்பருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை இதை வாங்க மாட்டீங்கன்னா வேறு என்ன வாங்குவீங்கன்னு சில கேள்விகளை கேட்டிருக்கலாம்.
கேள்வி கேட்டால் யாருங்க பதில் சொல்லுவா அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் சாக்லேட்ஸை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பதில் சொன்னால் இந்த சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராமுக்காக ரீல் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் பதில் சொல்லியிருப்பாங்க. இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 100 பார்சல், ஒரு 4-5 இட்லி இருக்கிற மாதிரி ஒரு 100 பார்சல் வாங்கிட்டு அங்கே வரக்கூடிய நபர்கிட்ட இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா, இங்கே உணவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த உணவை நாங்கள் கொடுப்போம், அந்த மாதிரியான ஒரு டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பதில் சொல்ல போகிறாங்க. நான் சொல்லக்கூடிய 5 பதில்னால ஒரு குழந்தைக்கு உணவு கிடைக்கும்னா அதை விட சந்தோஷமான செயல் என்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல வழியில் கூட இதை செஞ்சுருந்துருக்கலாம். அப்படி செய்கிறது மூலமாக அந்த இடத்துல என்ன விற்கும் எது விற்காது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போது முதல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல யோசிக்க வேண்டியது எந்த பொருளை விற்க போகிறோம் அப்படின்றது கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஏதோ ஒரு பொருளை விற்றுட்டு போகிறோம், அந்த பொருளை இந்த இடத்துல விற்க முடியுமா அப்படின்றத நான் எப்படி கற்றுக்க போகிறேன், எப்படி கம்மியான செலவில் நான் கற்றுக்க போகிறேன், எப்படி கம்மியான நேரத்தில் கற்றுக்க போகிறேன், எப்படி கம்மியான உழைப்பில் கற்றுக்க போகிறேன். இதை முதல்ல சிந்திங்க. அதுக்கப்புறம் பொருளை பற்றி சிந்திங்க. பொருள் ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அதை டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். எப்படி நம்ம கம்மியான விலையில் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கணும். உங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குன்னா உடனடியாக உட்காந்து யோசிங்க. இந்த பிஸ்னஸை பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி இது வேலைக்காகுமா அப்படின்ற டெஸ்ட்டை நான் எப்படி பண்ணுறது, அதுக்கான நேரத்தை செலவழித்து அதை முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஸ்டார்ட் அப்னா என்னன்ற விளக்கத்தை மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா ஸ்டார்ட் அப்னா என்னன்னே தெரியாமல் ஸ்டார்ட் அப் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம்னா அங்கே நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதே புரிஞ்சுக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கும்? இப்படி யோசித்த உடனே நம்மளோட மைண்டுக்கு என்ன வரும்னா, ஐஐடி ஐஐஎம்லேருந்து படிச்சுட்டு வந்து ஒரு பையன் 23-24 வயசு இருக்கணும் அவருக்கு. அவர் வந்து கையில் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கணும். ஒரு காஃபி ஷாப், ஸ்டார்பக்ஸ் மாதிரியான ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு ஹூடி போட்டுட்டு உட்காந்து வேலை செய்யணும். பக்கத்தில் அவருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ்லாம் கால் பண்ணணும். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்ற மாதிரியான ஷோ வருதுல்ல, ஷார்க் டேங்க்ஸ், அந்த ஷோவில் வந்து அவர் அப்பப்போ வந்துட்டு போகணும். அப்படி இருந்தால் தான் ஸ்டார்ட் அப் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா உண்மையாக ஸ்டார்ட் அப்னா என்னன்னே நமக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் அப்ன்றது இப்படிப்பட்ட டெக் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது. பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் கிடையாது. சினிமாவில் வர மாதிரி கோட் சூட் போட்டுட்டு வந்தால் தான் பிஸ்னஸ் மேன் அப்படின்றது கிடையாது. திருப்பூரில் ஒரு அண்ணன் பனியன் கம்பெனி வச்சுருக்காரு அப்படின்னா அதுவும் ஸ்டார்ட் அப் தான். கோயம்புத்தூரில் ஒரு அண்ணன் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காருன்னா அதுவும் ஸ்டார்ட் அப் தான். ஊருக்குள்ளே ஒரு அக்கா வந்து ஒரு துணி கடை வச்சுருக்காங்கன்னா அதுவும் ஸ்டார்ட் அப் தான். அப்போ ஸ்டார்ட் அப்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுப்போம். ஸ்டார்ட் அப்ன்றது நான் என்ன செய்கிறேன் அப்படின்றத பொறுத்து கிடையவே கிடையாது. நான் ஏதோ நான் செஞ்சுட்டு போகிறேன், நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதை விட ரொம்ப முக்கியமாக வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன், ஆனால் அந்த பொருள் வியாபாரம் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா அதுதான் ஸ்டார்ட் அப். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கலாம், ஒரு மல்டி மில்லியன் பிஸ்னஸை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கலாம். இப்போ அந்த பிஸ்னஸ்க்குள்ளே ஒரு ப்ராடக்டை புதுசாக கொண்டு வர போகிறீங்க. அந்த ப்ராடக்ட் விற்குமா விற்காதா அப்படின்னு நமக்கு தெரியல. இல்லைனா ஒரு பெரிய பேக்கரி, உலக புகழ்பெற்ற ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க. அந்த பேக்கரியில் இப்போ புதுசாக பலாப்பழ சிப்ஸ் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த சிப்ஸை வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டாலே அங்கே ஒரு ஸ்டார்ட் அப்ன்றது வந்துடுச்சு. இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையே அவர் சொல்கிறார், இன்ட்ராப்ரனர். நமக்கு ஆண்ட்ரப்ரனர்னால் என்னன்னு தெரியும், ஒரு பிஸ்னஸை புதுசாக தொடங்கக்கூடியவங்க. ஆனால் இன்ட்ராப்ரனர்னால் என்ன? நான் ஏற்கனவே ஒரு பெரிய பிஸ்னஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய பிஸ்னஸ், இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய பிஸ்னஸ், ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி, அதில் நான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி வேலை செய்யும் போது எனக்கு ஒரு புது வேலை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போகிறோம், அதை நீ தான் வந்து டெலிவர் பண்ணணும், நீ தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஹெட்டு, ஒரு பொசிஷனை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி வியாபாரம் பண்ணுறதுலாம் என்னோட வேலை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நான் ஒரு இன்ட்ராப்ரனர், நான் ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதிரி தான். நான் ஒரு ஸ்டார்ட் அப்பை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே ஸ்டார்ட் அப்ன்றது நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களா, பணம் வச்சு இல்லையா, கோட் சூட் போட்டிருக்கீங்களா இல்லையா, ஹூடி போட்டிருக்கீங்களா இல்லையா, லேப்டாப் பக்கத்தில் ஒரு ஸ்டார்பக் காஃபி வச்சுருக்கீங்களா இல்லையான்றதை பொறுத்துலாம் வராது. இங்கே ஸ்டார்ட் அப்ன்றது எதை பொறுத்து வரும்னா, உங்கள் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்கா, அந்த ப்ராடக்ட்டை உங்களால் விற்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி. விற்க முடியுமா முடியாதான்றது தெரியல, ஆனால் என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அது என்ன ப்ராடக்டாக வேணால் இருந்துட்டு போட்டோம். இங்கே ஸ்டார்ட் அப்னு சொன்னால் இன்னொரு பெரிய தப்பை நம்ம பண்ணுவோம். நமக்கு நிறைய பிஸ்னஸ் மேனை தெரியும், அம்பானி தெரியும், டாட்டா தெரியும், நாராயணமூர்த்தி தெரியும்,
இவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம உடனடியாக அவங்கெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் ஒரு விஷனரி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட டெஃபினேஷனை நீங்கள் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு நபரால் இருந்திருக்கவே முடியாது. நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அங்கே நான் விஷனரியாக இருக்கக்கூடாது. தொலைநோக்கு பார்வை எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தொலைநோக்கு பார்வைனா என்ன? நான் ஒரு ப்ராடக்டை இப்போ விற்க போகிறேன், உடனடியாக இந்த ப்ராடக்டை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும், உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்குள்ளேயே கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷனை வச்சுருக்கேன், ஒரு தொலைநோக்கு பார்வையை வச்சுருக்கேன்னா அந்த ப்ராடக்ட் வேலை செய்யுமா செய்யாதான்றதை பார்க்காம அதுலேயே விடாப்பிடியாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நீங்கள் ஒரு ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணணும். அது விற்குமா விற்காதா அப்படின்றத நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். விற்றதுக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் பெருசாக்கிறதுக்கான திட்டத்தை கொண்டு வரணும். எடுத்த உடனே கோலை செட் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்யணும்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த கோலை எப்படி போய் ரீச் பண்ணுவீங்க? இங்கே 1000 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதில் 950 பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க, 50 பேர் அந்த பிஸ்னஸில் சர்வைவ் ஆவாங்க, அதை வச்சு வாழ்க்கையை ஓடிட்டு இருப்பாங்க. அதில் ஒரே ஒரு ஆள் பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆவார். அந்த ஒரு ஆளை பார்த்துட்டு இவர் பெரிய விஷனோட இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 1000 பேரும் விஷன் வச்சுருப்பாங்களான்னு கேட்டால் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஷன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிஸ்னஸாக நடத்தணும். பிஸ்னஸ்னு வந்துருச்சுன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டுட்டு எனக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருக்குது, எனக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது, பெரிய குறிக்கோள் இருக்குது, பெரிய லட்சியம் இருக்குது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அதுக்காக உங்கள்கிட்ட ஒரு ஆள் கூட பொருள் வாங்க மாட்டாங்க. நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் விஷன் கோல் எல்லாம் இருக்கட்டும், என் பொருளை மக்கள் வாங்குவாங்களா அப்படின்றது தான். என் பொருளை மக்கள் வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியாதப்ப நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறீங்க, அந்த செயல் வெற்றி அடையுமா ஆகாதா அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை வச்சுருக்கீங்க. அங்கே இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய லாஸை லைஃப்பில் பார்க்க மாட்டீங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்டார்டிங் ஃபேஸில் 2 ட்ராப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். முதல் ட்ராப் என்னென்னா, ஒரு தோற்று போன பிஸ்னஸ் மேன் கிட்ட போய் பேசி பாருங்கள். கட்டாயம் ஒரு வார்த்தையை அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பெரிய புத்திசாலிப்பா இவர், பெரிய பலசாலிப்பா, எவ்வளவு மன வலிமையோடு இவர் இருக்கார், பெரிய ஞானி, பிஸ்னஸ் மேன் தான்யா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நாங்கள் தோற்று போகலை, நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். கேட்ட உடனே விசில் அடிக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். போன வீடியோவில் நானே சொல்லியிருப்பேன், தோல்வின்றதெல்லாம் சாதாரண விஷயம், தோல்வியை தூக்கி போடுங்க, தோல்வி இல்லாமல் வெற்றி கிடைக்காது, தோல்வியிலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் தோத்தே போகல அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது போன வீடியோ, அந்த வீடியோலேயே அதை விட்டுருங்க. இந்த வீடியோவில் அதை நான் சொல்ல மாட்டேன். தோல்வின்றது பெரிய விஷயம், தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிறது பத்தவே பத்தாது. தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்க, என்ன கொடுத்து நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்க? இங்கே தோற்று போகிறது சாதாரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு, உங்கள் அப்பா அம்மாவோட சொத்தை அடமானம் வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ தோற்று போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களுக்காக உங்கள் குடும்பம் வீட்டில் எப்படியாவது இவர் ஜெயிச்சிடணும்னு காத்துக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் தோற்றுட்டு வந்தால் அதை ஏற்றுக்க முடியுமா? வீட்டில் உங்கள் பையன் அப்பா வரும்போது பிரியாணியும் 65யும் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நைட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு, தம்பி ரொம்ப கோச்சிக்காதப்பா, என்னால் பிரியாணியும் 65யும் வாங்கிட்டு வர முடியல, நான் தோத்துட்டேன், ஆனால் முக்கியமான பாடத்தை உனக்காக கொண்டு வந்திருக்கேன், நைட்டு 10:30 மணிக்கு மேலே ஹோட்டலில் பிரியாணி இருக்காதுன்ற பாடம் உனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, நிம்மதியாக தூங்குன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? வீட்டில் இவ்வளோ மனிதர்கள் காத்துக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் தோற்று போயிட்டு பாடத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் மாதிரி தான் எனக்கு இருக்குது. அப்போ இங்கே தோற்கவே கூடாதா, பாடம் கற்றுக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் கட்டாயம் தோற்று தான் போக போகிறீங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே நிச்சயமற்ற தன்மை இருக்கிறப்போ ஒருத்தவன் வெற்றி அடைவான், 999 பேர் தோற்று போவான். அந்த 999 பேரில் நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதனால் நான் தோற்று தான் போக போகிறேன். அதுலேருந்து பாடம் கற்றுப்பேனா, பாடம் கற்றுக்க தான் செய்வேன். ஆனால் அந்த பாடத்துக்கு நான் எவ்வளவு விலை கொடுத்தேன்? 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணேன், ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சேன், ஒரு பிரியாணி கடை போட்டேன், ஒரு பெரிய ஹோட்டல் திறந்தேன், பிரியாணியை நல்லா மக்கள் சாப்பிட்டாங்க. ஆனால் 30 லட்ச ரூபாய் வீணானதுக்கப்புறமும் ஒரு 2 வருஷம் என் வாழ்க்கையோட உழைப்பு வீணாக போனதுக்கப்புறம் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தேன், அங்கே என்ன வேலை பார்த்தேன்றதே மறந்துட்டேன், என்னோடய ஸ்கில்லாம் எனக்கு இப்போ மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்
ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னா, பிரியாணியில் பீஸ் அதிகமாக வச்சிடக்கூடாது, அதிகமாக வச்சா லாபம் வராது அப்படின்ற பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அந்த பாடத்துக்கு 30 லட்ச ரூபா தேவையா? ரோட்டு முனையில் இருக்கிற கடையில் போய் 4 பிரியாணி பொட்டலம் வாங்கிட்டு வந்து எடை போட்டு பார்த்துருந்தாலே எவ்வளவு கறி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நான் 30 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சா? அது கிட்டத்தட்ட முட்டாள்தனம் தானே. இங்கே 2 வகையான லேர்னிங் அப்படின்றது இருக்குது. ஒன்று ஃபேக் லேர்னிங், இன்னொன்று வேலிடேட்டட் லேர்னிங். ஃபேக் லேர்னிங்னா என்ன? இப்போ நான் சொன்ன உதாரணம் மாதிரி, நான் ஒரு ப்ராடக்ட் உருவாக்க போகிறேன். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு பியூட்டி ப்ராடக்ட் உருவாக்க போகிறேன். அவங்களோட ஹேரை பராமரிக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்டை உருவாக்க போகிறேன். அது 599 ரூபாய்க்கு நான் வியாபாரம் செய்ய போகிறேன். ஃபேன்சியான கடையை எல்லா மால்லையும் போட்டுட்டு வரக்கூடிய ஆண்கள் 25லேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த ப்ராடக்டை நான் விற்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி ப்ராடக்டை உருவாக்கி எல்லா மால்லையும் கடை போட்டு ஆள் உள்ளே வராங்களான்னு பார்த்தா ஒருத்தவரும் வரல. அப்போது சென்னையில் இந்த மார்க்கெட் இன்னும் மெச்சூர் ஆகலைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் ஏர்லியாக பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டேன். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கணும். இதை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ பிஸ்னஸில் டைமிங் தான் எல்லான்ற ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மேடையில் ஏறி பேசலாம். 50 லட்சம் திரும்ப வந்துடாது. அப்போ இதுக்கு பேர் ஃபேக் லேர்னிங், யூஸ்லெஸ் லேர்னிங் தான் இது. இங்கே நீங்கள் தோற்று போயிட்டீங்க, அவ்வளோதான். இங்கேருந்து பாடம் கற்றுக்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. அப்போ ரெண்டாவது வேலிடேட்டட் லேர்னிங். வேலிடேட்டட் லேர்னிங்னா என்ன? முன்னாடியே நிரூபிக்கப்பட்ட இல்லை பரிசோதிக்கப்பட்ட ஒரு கல்வி அப்படின்னு சொல்லலாம், ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பரிசோதிக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம்? இதே பிஸ்னஸ் ஐடியா தான். 599 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஆனால் வெறும் 50 பாட்டில் தான் நான் பண்ண போகிறேன். 50 பாட்டிலில் வீட்லேயே பண்ண போகிறேன், இல்லை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பண்ண போகிறேன். ஒரு 4000-5000 செலவு பண்ணி ஒரு பக்காவாக அதை ஒரு ப்ரீமியம் பேக்கிங் பண்ண போகிறேன். இப்போது ஒரு பிராண்ட் மாதிரியான போஸ்டர், ஒரு டிஜிட்டல் கிரியேட்டரை கூப்பிட போகிறேன். அவர் எனக்கு போஸ்டர் 2-3 ஆடு பண்ணி தர போகிறாரு. அதை வச்சு இன்ஸ்டாகிராமில் ஒரு 10,000 ரூபா மட்டும் கொடுத்து ஒரு ஆடை நான் ரன் பண்ண போகிறேன். அந்த ஆடு சென்னையில் இருக்கக்கூடிய 25லேருந்து 40 வயது ஆண்களை மட்டுமே டார்கெட் பண்ணியிருக்க போகுது. அதில் எத்தனை பேர் என்னோடய ஆடை கிளிக் பண்ணி பொருள் வாங்குறாங்கன்னு பார்க்க போகிறேன். ரொம்ப பேர்லாம் வாங்கலை. கொடுத்த ஆடுக்கு ஒரு 11-12 பேர் கிளிக் பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே எனக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. என்ன? என் ப்ராடக்டை காசு கொடுத்து மக்கள் வாங்குவாங்கன்ற எவிடன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கு. வாங்குறாங்க, வாங்கலை, ஆனால் எனக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கு. அந்த பாடம் வேலிடேட்டட் லேர்னிங். இப்படி ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கம்மியான காசுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கணும். எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிவிட்டு தோத்துட்டு மாற தட்டிக்கிட்டு நான் பெருசாக பாடம் கற்றுக்கிட்டேன்னு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலாம். போன புக்கில் பேசியிருக்கலாம், இந்த புக்கில் அப்படி நம்ம பேசக்கூடாது. இதே மாதிரி 2வது ட்ராப் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ப்ரொடக்டிவிட்டி. பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக போதா இல்லையான்னு ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம மெஷர் பண்ணோன்னா, 16 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கேன், ஒரே ஒரு டீ தான் இன்றைக்கி காலையிலேருந்து நான் குடிச்சிருக்கேன் அப்படின்றதுனாலலாம் அது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கிடையாது. நான் எவ்வளவு நேரம் வேலை செஞ்சேன், எவ்வளவு கடினமாக உழைச்சிருக்கேன், எவ்வளவு நல்ல ப்ராடக்டை உருவாக்கியிருக்கேன்றதுனாலலாம் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. என் ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா அது எனக்கு தோணுதுன்னு அர்த்தம். அதுக்காகலாம் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நல்ல பிஸ்னஸ் அப்படின்றது ப்ரொடக்டிவிட்டியை வச்சு கண்டுபிடிக்கிறது கிடையாது. அந்த ப்ரொடக்டிவிட்டியால் உருவான ஒரு பொருளை கொண்டு போய் விற்க முடியுதா? ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் கம்மியான நேரம் வேலை செஞ்சு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது புத்திசாலித்தனம். நிறைய நேரம் வேலை செஞ்சு நிறைய பேரை ஹையர் பண்ணி பிஸ்னஸை பெருசாக்கணுன்றதெல்லாம் வெற்றி கிடையாது. சின்ன பிஸ்னஸை வச்சு பெரிய பாடத்தை கற்றுக்கணும், இல்லை சின்ன பிஸ்னஸை வச்சு பெரிய லாபத்தை சம்பாதிக்கணும். பிஸ்னஸ் பெருசாயிருச்சு அப்படின்றதுக்காகலாம் அது வெற்றி கிடையாது. நான் 20 பேரை ஹையர் பண்ணிட்டேங்க, நான் ஒரு இத்தனை ஃபீச்சர்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கெல்லாம் கை தட்டி நீங்கள் கொண்டாடக்கூடாது. நான் சின்ன செலவு பண்ணி கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு ஒரு ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லேர்னிங். அங்கே ப்ரொடக்டிவிட்டி முக்கியம் கிடையாது, லேர்னிங் முக்கியம். அந்த லேர்னிங்க்கு நீங்கள் கம்மியாக செலவு பண்ணியிருக்கணும். நேரமாக இருக்கட்டும், உழைப்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும். அப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், ஒரு ப்ராடக்ட் முழுசாக உருவானதுக்கப்புறம் தான் வெளியே காட்டுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராடக்ட் முழுசாக இல்லாமல் அரைகுறையாக வெளியே காட்டிட்டா அவமானமாக இருக்கே, நம்ம ஒழுங்காக பண்ணலைன்னு மக்கள் நினச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இருக்கிறதுலே அரைகுறையான ஓரளவுக்கு மினிமம் இதை ஓரளவுக்கு காட்டிட முடியும் அப்படின்னு தோணுன்னா அதை உடனே காட்டுங்க. உடனடியாக உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது கிடைக்கும். ஏதாவது வியாபாரம் பண்ண பாருங்கள், ஒரு ஆடை ரன் பண்ணி பாருங்கள், ஒரு குறுகிய மக்கள்கிட்ட அந்த பொருளை கொடுத்து பாருங்கள். அவங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். அது எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளோ நல்லது. உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு ப்ராடக்டை பண்ணிவிட்டு அது யாரும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை விட வீணடிக்கப்பட்ட சக்தின்றது கிடையாது.
ரெண்டாவது, கடினமாக உழைச்சா நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றது ஃபிலாசபிக்கலாக ஒரு மோட்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனால் பிஸ்னஸோட ஸ்டார்ட் அப்பில் அதை ஒரு ஐடியாவை எடுத்துக்காதீங்க. நான் கடினமாக உழைச்சிருக்கேன், 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றதுக்காகலாம் உங்கள் பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. உங்கள் பொருள் தேவைப்பட்டால் வாங்குவாங்க. அப்போ முன்னாடியே தேவை இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிங்க. கடினமாக உழைச்சா எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம் அப்படின்றதுக்காக தேவையில்லாத பொருளை வித்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, முடியவே முடியாது. மூணாவது, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முழுமையாக பிளான் இருக்கணும். அந்த பிஸ்னஸோட எண்டு வரைக்கும், அதை குளோபலாக கொண்டு போகிற வரைக்கும் எனக்கு பிளான் இருக்கணும்னு உட்காந்து பிளான் பண்ணாதீங்க. அந்த பிளான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ்ன்றது எந்த திசையில் எந்த டைரக்ஷனில் போகுன்றத கஸ்டமர் தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பொருள் விற்கும் போது சொல்லுவாங்க, இது வேலைக்கு ஆகலைங்க, அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸை அங்கே கொண்டு போய் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமரை கேட்க மாட்டீங்க. கஸ்டமர் என்ன சொன்னாலும் என்னோட விஷன் எனக்கு இருக்குது அப்படின்னா அதுலேயே வேலை செய்வீங்க, தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளான் முக்கியம்தான். அந்த பிளான் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பிளான் பண்ண வேண்டியவங்க கஸ்டமர், நீங்கள் கிடையாது. அப்போ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேளுங்க. அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்கணும், எவ்வளவு நேரத்தை கொடுக்கணும், எவ்வளவு உழைப்பை கொடுக்கணும்னு கேளுங்க. இருக்கிறதுலே கம்மியான நேரம் கம்மியான பணத்தை கொடுத்து இதில் எப்படி நான் பாடத்தை கற்றுக்கிறது அப்படின்னு கேளுங்க. சின்ன ப்ராடக்டை கொண்டு போய் ஆரம்பத்துலேயே அந்த பாடத்தை உடனடியாக கற்றுக்கோங்க. பெருசாக வீணடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசியாக நான் கற்றுக்கிட்ட பாடம் உண்மைதான் அப்படின்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேளுங்க. நீங்கள் பிஸ்னஸில் தோற்றதுக்கப்புறம் நல்லா செலவு பண்ணி தோற்றுட்டு நான் பாடம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த பாடம் உண்மையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்போது எவிடன்ஸை தேடுங்க. நான் கற்றுக்கிட்ட பாடத்திற்கான எவிடன்ஸ் என்ன இருக்குன்னு கலெக்ட் பண்ணுங்கள். எவிடன்ஸ் இருக்கும்போது தான் அது வேலிடேட்டட் லேர்னிங்காக இருக்குது. உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ் எப்போவுமே கஸ்டமர் தான் சொல்லுவாங்க. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நீங்களாக ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு இதனால தான் தோற்று போனேன்னு சொல்லாதீங்க. எவிடன்ஸ் பேஸ்ட் லேர்னிங்கை சீப்பஸ்ட் காஸ்ட்டுக்கு உங்களால் அடைய முடியணும். அப்படி இருந்தால் தான் ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும். அடுத்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மந்திர வார்த்தையை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைனா என்னது? மேபி பணமாக இருக்குமோ, இல்லை வாடிக்கையாளர் கஸ்டமர் அப்படின்றதா இருக்குமோ, இல்லை ப்ராடக்ட் சர்வீஸ் இதுவாக இருக்குமோ? இது எதுவும் கிடையாது. ஒரு பிஸ்னஸில் இருக்க வேண்டிய முக்கியமான மந்திர வார்த்தை இருக்குது. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. அதோட பேர் என்ன தெரியுமா? எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை. எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன, பரிசோதனைனா என்ன, பரிசோதனைனா என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பரிசோதனைனா என்ன இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எங்கே நான் தோக்கவே முடியாதோ அது பரிசோதனை கிடையாது. நான் ஏதாவது ஒன்றத்தை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அங்கே 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, நான் நினச்சது சரி அப்படின்ற விளைவு ஏற்படலாம், இல்லை நான் நினச்சது தவறுன்ற விளைவும் ஏற்படலாம். நான் நினச்சது தவறுன்ற விளைவே வராத மாதிரி ஒரு பரிசோதனையை பண்ணேன் அப்படின்னா அது பரிசோதனை இல்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த பரிசோதனை ஒரு பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பரிசோதனைனா என்ன? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்காக ஒரு செயலை செய்ய போகிறீங்க. அந்த செயலை செய்கிறதுக்கு கம்மியான காசை செலவு பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் கம்மியான நேரத்தை செலவு பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக வரக்கூடிய விடை ஒன்று நீங்கள் நினச்சா மாதிரி இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்காத மாதிரி இருக்கலாம். இப்படி ஒரு செயல் உங்களால் செய்ய முடிஞ்சால் அதுக்கு பேர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாமல் உங்களால் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணவே முடியாது. லான்ச் பண்ணணும்னு நினச்சா அங்கே தூக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஜாப்போஸ் அப்படின்ற ஆன்லைன் ஷூ பிளாட்ஃபார்ம் பற்றின ஒரு கதையை இவர் சொல்கிறார். அந்த ஜாப்போஸ்ன்ற பிளாட்ஃபார்மை இன்றைக்கி அமேசான் கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதோட ஃபவுண்டர் என்ன பண்ணார்? முதல்ல ஆன்லைனில் ஷூவை விற்கலாம் அப்படின்னு அவர் யோசித்தப்போ என்ன தெரியுமா பண்ணார்? ஆன்லைனில் எப்படி ஷூவை விற்கலாம், எந்த மாதிரி ஷூவை விற்கலாம் அப்படின்ற பெரிய ஐடியாலாம் வச்சில்ல. அவர் மனதில் ஒரு கேள்வி தான் இருந்துச்சு. ஆன்லைனில் மக்கள் ஷூவை போட்டு பார்க்காம வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி தான் இருந்துச்சு. அந்த கேள்விக்காக அவர் என்ன பண்ணார்? ஒரு சிம்பிளான வெப்சைட்டை பில்டு பண்ணார். அந்த வெப்சைட் மூலமாக அவருக்கு ஆர்டர் இப்போ வருது. ஆனால் அவர்கிட்ட ஷூவே கிடையாது, கையில் ஒரு ஷூ கூட கிடையாது. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு உங்கள் ஷூவெல்லாம் நான் ஃபோட்டோ பிடிச்சிக்குவான்னு கேட்டு வெறும் ஃபோட்டோ பிடிச்சி ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அதை ஒரு வெப்சைட் மாதிரி காட்டியிருக்கார். இப்போ சில பேர் அதில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணுறாரு? உடனே அந்த கடைக்கு ஓடி போயிட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த ஷூ எனக்கு இந்த சைஸில் வேணும்னு கேட்டு வாங்கி
பேக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் போய் அதை கொரியர் அனுப்பிச்சிருக்கார். அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸே கிடையாது, ஆனால் அந்த பிஸ்னஸ் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டார். அதனால தான் அந்த பிஸ்னஸ் அவ்வளவு பெருசானது. நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, புது ப்ராடக்டை லான்ச் பண்ணாலும் சரி, முதல்ல செய்ய வேண்டியது இந்த பொருள் விற்குமா விற்காதா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வியை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துடணும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது செய்ய வேண்டிய முக்கியமான 2 விஷயம், கம்மியான செலவு பண்ணணும், கம்மியாக தான் நீங்கள் அதுக்கு நேரத்தையும் செலவழிக்கணும். இப்படிப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட்டை எந்தெந்த வகையில் பண்ணலாம்? இப்படி ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விற்று பார்க்குறது தான் மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ண முடிஞ்ச சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதே நேரத்தில் வியாபாரம் பண்ண முடியணும். அப்படிப்பட்ட ப்ராடக்டை நீங்கள் உருவாக்கணும், அதை வச்சு வியாபாரம் பண்ணி பார்க்கணும். இதை பல வகையில் பண்ணலாம். 1, வீடியோ MVP அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோ மினிமம் வயபிள் ப்ராடக்ட். வீடியோனா என்ன? நான் போன வீடியோவில் இதை நான் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணேன்? நான் இப்போது புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஒர்க் ஷாப் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணலாமா, இல்லை ஒரு ரெக்கார்டட் கோர்ஸை கொடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளோட பிஸ்னஸ்ன்றது ஒரு ஆன்லைனில் செலவழிக்கக்கூடிய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்குது, ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அப்போ அதில் ஒரு நியூ ப்ராடக்ட் கொண்டு வரணுன்னா நமக்கு தெரிஞ்ச நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ரொம்ப பயனுள்ள விஷயத்தை கம்மியான ப்ரைஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப்பாக கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த கேள்விக்கு ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்டை நான் லான்ச் பண்ணோம். என்ன பண்ண முடியும்? ஒரு ஒர்க் ஷாப்பை ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட என்னால் இப்போ கொடுக்க முடியாது. அப்போது இங்கே நான் பண்ணது வீடியோ MVP. ஒரு வீடியோவில் என்னோடய ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி புக் சம்மரியாக இல்லாமல் புக்கை பேஸாக வச்சு என் லைஃப்பில் நான் கடைப்பிடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் வகுப்பாக எடுத்தால் அதை உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் அதை ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததா எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு பேர் தான் வீடியோ MVP. உங்கள் ப்ராடக்டை ஒரு வீடியோவாக உருவாக்குங்க. அந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர்கிட்ட கொடுத்து அந்த வீடியோவுக்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன் வருதுன்னு கேட்டு பாருங்கள். ப்ராடக்டே வேணாம், ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் வருதுன்னு பார்க்குறது 1. 2வது கன்சர்ஜ் MVP அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே உங்களோட ப்ராடக்டாக மாறி ஆகணும். அதாவது இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த ஷூ கடை மாதிரி தான். ஷூவே இல்லை, ஆனால் நீங்கள் ஓடி ஆடி அப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி உங்களை நீங்கள் அப்படி பிரதிபலிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் நீங்கள் ஃபீட்பேக்கை வாங்கிக்க முடியும். 3வது விசார்ட் MVP அப்படின்னு சொல்கிறேன். விசார்ட்னா ஒரு மந்திரவாதி மாதிரி, பொருளே கிடையாது, ஆனால் நீங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டு அதை செய்கிறீங்க. இதே ஷூ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அது என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம், அவங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டட் சந்தேகம் எல்லாத்தையும் அவங்க அதில் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய வகையில் அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு புரிய வைக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த ஆப்பை உங்களால் பில்ட் பண்ண முடியாது, நிறைய செலவாகும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? பின்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்களே பின்னாடி இருக்க போகிறீங்க. ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் அதை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. அவங்க கேள்வி கேட்குறப்போ பின்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அவங்களுக்கு உடனடியாக பதிலை சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க, அவங்கள கோச் பண்ண போகிறீங்க. இதன் மூலமாக கூட நீங்கள் ஃபீட்பேக்கை புரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்க, அவங்க எப்படிப்பட்ட சர்வீஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சேகரிக்க முடியும். அப்போது ரொம்ப சிம்பிளான விஷயம், எந்த ஒரு பொருளை முதன்முறை கொண்டு போய் சேர்க்கணுன்னாலும் அந்த பொருளை பற்றின ஒரு சின்ன பரிசோதனையை எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுங்கள். அந்த பொருளை இருக்கிறதுலையே கம்மியான விலைக்கு பண்ணி, இருக்கிறதுலையே சின்ன வகையில் பண்ணி, மக்கள்கிட்டையே கொடுத்து அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கஸ்டமர்கிட்டேருந்து அந்த ஒப்பீனியனை வாங்குங்க. இதை பார்த்த உடனே ஒரு ஏமாத்து வேலை மாதிரி இருக்குது, ப்ராடக்டே இல்லாமல் அதை கொண்டு போய் விற்க சொல்கிறீங்களே, அறகுறையாக கொண்டு போய் விற்க சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ இந்த வீடியோலேயே சொல்கிறேன். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் சொல்ல போகிறேன், இவ்வளவு தான் இந்த புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓகே, நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. நான் இன்னும் என்னெல்லாம் சொல்லாமல் விட்டேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னோடய மைண்டில் தான் அடுத்து நான் என்னெல்லாம் பேசணுன்றதை வச்சிட்ருக்கேன். இப்போது பாதியிலேயே வீடியோவை நிறுத்தினா எனக்கு என்ன தோணுன்னா, நிறைய விஷயத்த சொல்லாமல் வீடியோவை முடிச்சிட்டோமே, அறகுறையாக பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் நான் என்னெல்லாம் சொல்லணும்னு மனதில் வச்சுருக்கேன்றது தெரியாத உங்களுக்கு நான் நிறைய விஷயத்த சொல்லாமல் விட்டேன் அப்படின்றது தெரியவே தெரியாது. நான் என்ன கொடுத்தனோ அதுதான் முழுமையான ப்ராடக்ட்னு நீங்கள் எடுத்து அதை பார்த்து தான் ஃபீட்பேக் கொடுப்பீங்களே தவிர, இதெல்லாம் இவன் சொல்லாமல் விட்டுட்டான் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இப்போ நான் பல விஷயத்தை பேசிட்டு வரேன், நடுநடுவில் 1-2 எக்ஸாம்பிளே நான் மறந்துடுவேன், இல்லை அதை தாண்டி போயிடுவேன். இப்போ திரும்ப அந்த எக்ஸாம்பிள் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஞாபகம் வந்தாலும் அதை நான் திரும்ப
ரொம்ப இழுத்து சொல்ல முடியாது. அப்படியே விட்டுட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருப்பேன். இப்போ அந்த எக்ஸாம்பிளை நீ சொல்லலை பார்த்தியா, நீ கோயம்புத்தூரில் ஒரு அண்ணன் டீ கடை போட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தில்ல, அதை ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா நான் சொல்ல போகிறேன்றதே உங்களுக்கு தெரியாது. அப்போ அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்டை அறகுறையாக கொடுக்குறோம், ஏமாத்து வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ப்ராடக்டை ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க, கம்மியான பேர்கிட்ட கொடுங்க, உண்மையான நியாயமான விலைக்கு கொடுங்க, ஒரு ஆஃபரில் கூட ஸ்டார்டிங்கில் கொடுங்க. அதன் மூலமாக ஃபீட்பேக்கை எடுத்துக்கோங்க. அது உங்களோட இன்டென்ஷன் சரியாக இருக்கணும். நான் ஒரு பொருளை அறகுறையாக செஞ்சு விற்று காசை வாங்கிட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்கல. ஒரு பொருளை அறகுறையாக செஞ்சு கொடுத்து ஃபீட்பேக் வாங்கி அந்த பொருளை பர்ஃபெக்டாக பண்ணி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஆரம்பத்தில் வரவங்களுக்கு ஆஃபரில் கொடுங்க, கம்மியான விலைக்கு கொடுங்க, ஃபீட்பேக்கை வாங்கிக்கோங்க, முடிஞ்சால் இலவசமாக கூட கொடுங்க. இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, கஸ்டமரோட ஃபீட்பேக் முன்னாடியே கிடைக்கணும், கம்மியான விலையில் கிடைக்கணும், கம்மியான நேரத்தில் கிடைக்கணும். இதை தான் பில்ட் மெஷர் வேலிடேட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎம்வி லூப். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ண போகிறீங்க. அந்த பில்ட் பண்ணுறப்போ இருக்கிறதுலையே கம்மியான செலவில் சின்ன வகையில் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேலை நீங்கள் அதை பில்ட் பண்ண போகிறீங்க. அதை மக்கள்கிட்ட கொடுக்க போகிறீங்க. அவங்க என்ன மாதிரிலாம் பதில் சொல்கிறாங்க, அவங்க அதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, காசு கொடுத்து வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ண போகிறீங்க. இங்கே நான் ஒரு சின்ன தவறான விஷயத்த சொல்லிட்டேன். ஆரம்பத்திலேயே ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொன்னேன்ல, நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. சில சமயம் கஸ்டமர் காசு கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஃப்ரீயாக நம்மளால் கொடுக்க முடியாது. வேறு ஏதாவது ஸ்டடி வேணால் ஃப்ரீயாக கொடுக்கலாம். வேறு கஸ்டமர் எப்படிப்பட்ட கேள்வி கேட்பாங்க, எப்படிலாம் பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஆனால் ப்ராடக்ட்டை எடுத்தோடனே ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, தப்பான சிக்னல் வரலாம். அப்போ மெஷர் பண்ணுறப்போ காசு கொடுத்து வாங்குறாங்களான்றதையும் மெஷர் பண்ணணும். மூணாவது, அதை வேலிடேட் பண்ணணும். அவங்க சொன்ன ஃபீட்பேக்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற வேலிடேஷன் பண்ணணும். இந்த சைக்கிளை திரும்ப வேகமாக நடத்தணும். இந்த சைக்கிளை தொடர்ந்து வேகமாக நடத்திக்கிட்டே இருக்கும்போது தான் பிஸ்னஸ் எப்படி மாறணுன்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மாறவும் ஆரம்பிக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு முக்கியமான எக்ஸசைஸை நீங்கள் பண்ணி ஆகணும். இதை இந்த ஆத்தர் லீப் ஆஃப் ஃபெய்த் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆழமான நம்பிக்கையால் உருவான ஒரு அனுமானங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னோட ஆழமான நம்பிக்கையினால் மட்டுமே அனுமானங்கள் உருவாயிருக்குன்னா அது தவறாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பிளானை பண்ணுவோம். ஒரு பிஸ்னஸை பற்றி யோசிக்கும் போது இந்த பிஸ்னஸ் இதனாலலாம் நல்லா போகும், இந்த பிஸ்னஸை இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது இருக்கும். இந்த பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது என்னென்னா நிறைய அனுமானங்களோட ஒரு கூட்டம் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு பிஸ்னஸ் பிளானும் நிதர்சனமான உண்மையாக இருக்கவே முடியாது. எல்லா பிஸ்னஸ் பிளானும் ஒரு அனுமானங்களின் கூட்டம் தான். நம்ம நிறைய அசம்ஷன் வச்சுருக்கோம், அதோட கூட்டம் தான் ஒரு பிஸ்னஸ் பிளானாக இருக்குது. நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அது வெறும் அசம்ஷன் தான். இந்த அசம்ஷன் எல்லாத்தையும் எப்படி உறுதிப்படுத்திக்க போகிறீங்க? எல்லா அசம்ஷன் பற்றியும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் நடத்தணும், பரிசோதனையாக நடத்தணும். நான் நிறைய பரிசோதனை பண்ணணும்னு சொன்னேன். எதில் நீங்கள் பரிசோதனை பண்ண போகிறீங்க? இதை தான் அடுத்து நம்ம கற்றுக்க போகிறோம். உங்கள் பிஸ்னஸ் பிளானை எழுதுங்க. இப்போ எழுதுனதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் அனுமானங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அது ஒன்றுத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊரில் நம்ம பார்க்குறோம், ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கான தொழிலாளிகள் கிடைக்கவே மாட்டுறாங்க. நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான வேலை செய்கிற ஆள் மட்டும் இல்லை. இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு வேலை செய்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டுதே, ஒவ்வொரு நாளும் ஆளை இவ்வளவு தேட வேண்டியிருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை நம்ம பார்த்த உடனே நம்ம யோசிக்கிறோம் ரொம்ப புத்திசாலித்தனமாக, இப்போ நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, ஓலா ஊபர்லாம் இருக்குது, இந்த அர்பன் கம்பெனிலாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனில் இந்த கட்டிடக்கு வேலை தெரிஞ்சவங்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இந்த கான்ட்ராக்டர்லாம் டெய்லி அவங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேரை போஸ்ட் போட்டால் அத்தனை பேர் இந்த ஆப் கொடுத்துடும். இந்த வேலை செய்கிறவங்களையும் இந்த வேலை வேணும்னு நினைக்கிறவங்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் பண்ணலாமே, சூப்பராக இருக்கே ஐடியா அப்படின்னு நினச்சி நம்ம ஆப்பை டெவலப் பண்ணுவோம். ஒரு 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா இந்த வேலை வேணும்னு சொல்கிறவங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் உடனடியாக லாகின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேலை செய்ய போகிற யாருமே ஆப்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. அப்போ தான் நம்ம புரிஞ்சுப்போம், நம்ம பண்ண அனுமானங்கள் நிறைய தப்பாக இருக்கோ. நம்ம பார்த்தது உண்மை தான், வேலை வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த அனுமானம் ரைட்டு. இப்போது வேலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வருவாங்கன்னு நினச்சோம், அனுமானம் ரைட்டு, உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் வேலை தேடுறவங்க, என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்க ஏன் ஆப்குள்ளே வரவே இல்லை?
யோசிச்சு பார்த்தா அவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் நிறைய வச்சுருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம பார்க்கலாம். இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சு தான் இருக்காங்க, ஆனால் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக போய்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே இல்லை அப்படின்றத காட்டலாம். ஒரு மேஸ்திரி கிட்ட வேலைக்கு போனால் தினமும் வேலைக்கு கூப்பிடுவார், லீவு கேட்டால் கொடுப்பாரு, மதியம் டீயோடு சேர்த்து எனக்கு 2 போண்டா எக்ஸ்ட்ரா வாங்கி தருவார். ஆனால் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக போனால் எப்படி இது நிலைத்து இருக்கும்? நான் தொடர்ந்து வேலைக்கு போக முடியுமா? ஒரு நாள் வரும், இன்னொரு நாள் வராது. அப்போ எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி கிட்ட தானே போகணும். இந்த ஆப்பில் போனால் காசு எப்படி வரும் வராதுன்னு தெரியல. பேங்க் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க, பேன் கார்டு கேட்குறாங்க, அதிகமாக சம்பாதிச்சா டேக்ஸ் கட்டணும்னு ஏதோ சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவங்க வெளியே போயிருக்கலாம். அப்போ இங்கே நம்ம என்ன அனுமானத்தில் இருந்தோம் அப்படின்னா, இது சூப்பரான ஐடியான்னு நமக்கு தோணுனதுனால இது எல்லாமே சரியாக தான் போய் முடியுன்ற அனுமானத்தில் ஒரு திட்டத்தை திட்டோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் அது சரின்னு தோணியிருக்காது. கூட இருக்கிற அப்பா, அம்மா, நண்பர்கள், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களாம் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க யாரும் கட்டிட தொழிலாளி கிடையாது. அப்போ நீங்கள் உண்மையான வாடிக்கையாளர்கிட்ட போய் பார்க்கணும். உண்மையாக இந்த ஆப்பை பில்டு பண்ணி இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் பிளானை எடுத்தாலும் அதில் 10-15 அசம்ஷன்றது இருக்கும், ஒன்று கிடையாது. இங்கே பிரச்சனை என்னென்னா, என்னோடய பிஸ்னஸ் பிளானில் நிறைய அசம்ஷன் இருக்குன்றது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அசம்ஷன் இல்லாமல் பிஸ்னஸ் பிளானை நம்மளால் பண்ண முடியாது. இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தாலே இது வேலைக்காகும்னு நிறைய விஷயத்தை நான் நினச்சிருப்பேன். அது எல்லா அசம்ஷன் அனுமானங்கள் தான். அப்படி இல்லாமலே எந்த ஐடியாவும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே மேட்ரு என்னென்னா, நான் எந்த மாதிரி அனுமானங்களை வச்சுருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாமல் போகிறது. சில விஷயத்தை என்னோடய அசம்ஷன் அப்படின்னு நம்பாமல் இது கண்டிப்பாக வேலைக்காகும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி நினைக்காம நீங்கள் அடுத்து செய்ய போகிற எக்ஸசைஸ் என்னென்னா, உங்கள் பிஸ்னஸ் பிளானில் எதெல்லாம் அசம்ஷன் அப்படின்றத உட்காந்து எழுத போகிறீங்க. இப்போ எழுதுனா 15 வரும். இந்த 15க்கும் போய் நான் உடனடியாக பரிசோதனை பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண போகிறேன்னு பண்ணிங்கன்னா நிறைய செலவாகும். ஏற்கனவே நிறைய செலவு இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த பரிசோதனையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த 15ல் எதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். 15 அசம்ஷன் இருக்கா? 15ல் எந்த ஒரு அசம்ஷன் பொய்யா மாறினா என்னோடய பிஸ்னஸ் உடனடியாக ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேளுங்க. மேபி இந்த ஆப்பை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது ஃபெயில் ஆகலாம். இந்த ஆப்பில் எந்த ஒரு தொழிலாளியும் ஜாயின் பண்ண போகிறதில்ல, அவங்களுக்கு இது வேலைக்கு ஆகாது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா இந்த பிஸ்னஸே ஃபெயில் ஆகலாம். அப்போது அந்த மாதிரி முக்கியமான அசம்ஷன் எடுத்து உடனடியாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி சொன்னதை இப்போ இதில் நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணி ஒவ்வொரு அசம்ஷனாக நீங்கள் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக ஒரு கால் எடுத்து வைக்கணும். ஒரு மினிமம் வேயபிள் ப்ராடக்ட்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அது யூஸபிளாக இருக்கணும், உண்மையாகவே ஒரு வேல்யூவை கொடுக்கணும், ரொம்ப அறகுறையாக இருக்கக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு வேல்யூவை பெற்ற மாதிரி இருக்கணும். அது ஒரு வீடியோவாக சில சமயம் இருக்கலாம், இல்லை நீங்களே வேலை செய்கிறதா இருக்கலாம், இல்லைனா ஃப்ரண்ட் எண்டை மட்டும் டெவலப் பண்ணிவிட்டு பேக் எண்டில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி கூட இருக்கலாம். இந்த மினிமம் வயபிள் ப்ராடக்டை பண்ணுறது அவ்வளோ ஒரு கடினமான விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றதுனால அதில் நம்ம இதுக்கப்புறம் அதிகமாக பேச வேணாம். ஆனால் எந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை எப்படி மெஷர் பண்ண போகிறீங்க? இங்கே இருக்கிறதுலையே கடினமான விஷயம் இந்த மெஷர்மெண்ட் தான். ஏன்னா ஒரு சில விஷயத்தை மெஷர் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரியும் காட்ட முடியும், இல்லை வேறு சில விஷயத்தை மெஷர் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் இப்போ தோக்க போகுது அப்படின்ற ஒரு உண்மையை நம்மளால் பார்க்கவும் முடியும். எதை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தப்பான விஷயத்தை மெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸோட இப்போ உண்மையான நிலைமை என்ன அப்படின்றத காட்டுறதுக்கு பதிலாக அதை அப்படியே வேறு விதமாக உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் காட்ட முடியும். இப்படி இந்த மெஷர்மெண்ட்டில் 2 விதமான மெஷர்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஒன்று வேனிட்டி மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆக்ஷனபிள் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேனிட்டி மெட்ரிக்ஸ்னால் என்ன? சில நம்பரை மெஷர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை பார்க்கும்போது பார்ட்டி பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகுது பாரு அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் பின்னாடி பார்த்தா பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிட்டு இருக்கும். நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணுறேன், ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டாங்க, நான் ஒரு வீடியோ போடுறேன் மார்க்கெட்டிங்காக, 2 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, ஒரு ஆப்பை டெவலப் பண்ணேன், அந்த ஆப்பை ஒரு 10,000 பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க ஒரு 6 மாதத்தில். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதுதான் வேனிட்டி மெட்ரிக்ஸ். இது எதுவுமே உங்களுக்கு எதையுமே சொல்கிறது கிடையாது. இது எல்லாம் ஒரு நம்பர், அந்த நம்பரை பார்க்குறப்போ நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்ஷனபிள் மெட்ரிக் அப்படின்றது வேறு. ஆக்ஷனபிள் மெட்ரிக்ஸ்னால் என்ன?
உங்களால் செயல்படுத்த முடிஞ்ச ஒரு நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம், எண்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்றத்தை மெஷர் பண்ணுறீங்க, அதை மெஷர் பண்ண உடனே அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது தெரிய வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்ஷனபிள் மெட்ரிக். இது சும்மா ஒரு ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுக்காக நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க, அதே மாதிரி ரீல்ஸை போடலாம் அப்படின்னு போட போகிறேன்னா, அப்போ உண்மையாக எனக்கு என்ன தேவை, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வேணால் வரட்டும், அந்த ஃபாலோவர்ஸ் நான் நினச்சா மாதிரி என்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்களா பொருளை அப்படின்றது தான் நான் பார்க்கணும். அது ஆக்ஷனபிள் மெட்ரிக். ஒருவேளை ஃபாலோவர்ஸ் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க ஆனால் ஆர்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க என்னோடய ரீலை என்டர்டெயின்மெண்ட் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஒரு பொருளை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் போடுறேன், என்னை பார்த்து சிரித்து அவங்க ஃபாலோவர் ஆகிட்டு இருக்காங்களே தவிர பொருள் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்போ அங்கே நான் தோற்று போயிட்டுருக்கேன். ஜஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்துட்டு நான் பெரிய பிஸ்னஸாக மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சா அது முட்டாள்தனம். அப்போ ஒரு ஆக்ஷனபிள் மெட்ரிக்னா எப்படி இருக்கணும்? முதல்ல ஒரு ஆக்ஷனபிள் மெட்ரிக் அப்படின்னா அது உங்கள் பிஸ்னஸோட ஏதாவது ஒரு குணாதிசயத்தை உங்களுக்கு காட்டணும், ஒரு பிஹேவியராக காட்டணும். என் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சேல்ஸ் அதிகமாக இருக்குது, அதிகமாக இல்லை, மக்கள் வராங்க ஆனால் திரும்ப வரதே இல்லை, மக்கள் வராங்க விலையை விசாரிச்சுட்டு வெளியே போகிறாங்க, இதெல்லாம் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பிஹேவியரை காட்டுது. அப்படி ஏதாவது ஒரு பிஹேவியரை அது காட்டணும். ரெண்டாவது, அந்த மெட்ரிக்கை பார்த்த உடனே நமக்கு பளிச்சுன்னு தெரியணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு, அடுத்து எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் கடைக்கு ஒரு 100 பேர் வராங்க, 100 பேரில் 99 பேர் கடையில் பொருளோட விலையை கேட்டுட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அடுத்து என்ன செய்வீங்க? விலையை குறைப்பீங்க, ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க, இல்லை உங்கள் ப்ராடக்ட் அந்த விலைக்கு தகுதியானது தான் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்கை பண்ணுவீங்க. இப்போ இதுக்கு பேர் ஒரு ஆக்ஷனபிள் மெட்ரிக். ஏன்னா இங்கே நம்ம ஒரு மெட்ரிக்கை பார்த்த உடனே அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என் கடைக்கு எத்தனை பேர் வராங்கன்றதை மட்டும் மெஷர் பண்ணால் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நிறைய பேர் வராங்க, ஸோ வாட், எத்தனை பேர் அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் திரும்ப வராங்கன்றதெல்லாம் தெரியாமல் அதை ஒரு ஆக்ஷனபிள் மெட்ரிக்காக எடுத்துக்க முடியாது. மூணாவது, அந்த ஆக்ஷனபிள் மெட்ரிக் எப்போவுமே பாசிட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ அப்படின்னு மெஷர் பண்ணால் அது எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த மாதம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை விட அடுத்த மாதம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு 99% இருக்குது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஆக்டிவாக இருக்கீங்க, ஏதோ போஸ்ட் பண்ணுறீங்க, 1-2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, அப்போ அந்த நம்பர் அதிகமாகிட்டே தான் போகும், குறையவே குறையாது. அப்போது 2 திசையிலையும் போகக்கூடிய ஒரு மெட்ரிக்கை பிடிக்கணும். அப்படி பிடிச்சாதான் அது நமக்கு ஆக்ஷனபிள் மெட்ரிக்காக இருக்கும். இந்த மாதம் எவ்வளவு ரூபாய்க்கு வியாபாரம் ஆனதுன்னு பார்க்கணும். இந்த வருடம் எவ்வளோ ஆனதுன்னு பார்த்தா ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் இருக்கும். பிப்ரவரி மாதம் 50,000க்கு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வருடம் 1 + 50 1.5 அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அடுத்த மாதம் 20 தான் வந்திருக்கும், 1,70,000 மாறிடுச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி பார்க்கக்கூடாது, அது 2 திசையிலையும் போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். அப்போ டோட்டலாக பார்க்காம இந்த மாதம், இந்த வாரம், இன்னைக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்க்கும்போது தான் அது மேலே கீழே போக முடியும். அப்போ எந்த மெட்ரிக்கை மெஷர் பண்ணணும்னு நினச்சாலும் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 சைட்லேயும் போகுமா அப்படின்னு பார்க்கணும். சில விஷயம் பாசிட்டிவில் மட்டும்தான் போகும், அதை மெஷர் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நான் இப்போ சொன்ன மாதிரி, அதாவது இந்த வருடத்தில் டோட்டலாக எவ்வளோ ரெவென்யூ வந்ததுன்னு பார்க்குறது. எனக்கு இதெல்லாம் புரியுது, ஆனால் எந்தெந்த மெட்ரிக்கை நான் மெஷர் பண்ணுறது? டைரெக்டாக சில மெட்ரிக்கை சொல்லிவிடுங்க, சில விஷயங்களை இதெல்லாம் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிவிடுங்கன்னு கேட்டால் சில விஷயத்த சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. இது எல்லா பிஸ்னஸ்க்கும் பொருந்தி போகும் அப்படின்னு சொல்ல முடியாது, சில இடத்துல பொருந்தி போகும், பொருந்தி போக. ஒன்று, ஆக்டிவேஷன் ரேட். எத்தனை கஸ்டமர் உங்கள் ப்ராடக்டை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன? ஒரு சாதாரண ஒரு கடை போட்டிருக்கேன் அப்படின்னா ரோட்டில் போகிறது கடைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது மட்டும் ஆக்டிவேஷன் கிடையாது, டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணால் அது ஒரு ஆக்டிவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னோடய வீடியோவை நான் போடுறேன், என் வீடியோவோட தம்ப்நெயிலை பார்த்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஆக்டிவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆக்டிவேஷன் ரேட் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும்? மக்களை கவர்ந்து இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத யோசிக்கணும். இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு காட்டுது, ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வரலன்னா நான் என்ன பண்ணணும்? என்னோடய தம்ப்நெயிலை மாற்றணும், டைட்டிலை மாற்றணும். அப்படி மாற்றினா உங்களுக்கு ஆர்வம் கிடைக்கும், உள்ளே வருவீங்க. இதே மாதிரி ஒரு கடை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா கடைக்குள்ளே ஆளே வரமாட்டேங்கிறாங்க, வெளியிலே பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்?
போர்டு ஒழுங்கா இல்லை, அங்கே நான் நிறைய லைட் போடலாம், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக வைக்கலாம், வெளியவே ஆஃபருக்கான போர்டை வைக்கலாம், வெளியவே ரொம்ப முக்கியமான சில பொருட்களை டிஸ்பிளேயில் வைக்கலாம், இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டரை ஓட்டலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது மூலமாக ஆக்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க ஆனால் யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ண அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜை நம்ம அனுப்பலாம். இந்த மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ணி பார்த்தீங்களான்னு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கலாம். இல்லை ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க, உள்ளே வந்து பார்த்துட்டு அப்படியே வெளியே போகிறாங்கன்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் நான் நல்ல விஷயத்தை காட்டலன்னு அர்த்தம். அப்போ பாப்புலரான விஷயத்தை, நிறைய பேர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை ஹோம் பேஜில் காட்டினேன்னா உடனடியாக அவங்க ஆக்டிவேட் ஆகி உள்ளே ஆக்டிவாக இருப்பாங்க. 2வது நீங்கள் மெஷர் பண்ண வேண்டியது ரிட்டன்ஷன் ரேட். ரிட்டன்ஷன் ரேட்னா என்ன? ஆக்டிவ் ஆகிட்டாங்க, அவங்க ரொம்ப நேரத்துக்கு உள்ளே இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது. இல்லை கன்வர்ஷன் ரேட்னு கூட எடுத்துக்கலாம். கடைக்குள்ளே வந்துட்டாங்க, பொருளை வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு பார்க்குறது. இது கம்மியாக இருந்தால் என்ன பண்ணலாம்? என்னோடய வீடியோவில் ரிட்டன்ஷன் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா முதல் 1 நிமிஷத்தில் இந்த வீடியோவை எஃபெக்டிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். முதல் 1 நிமிஷத்தில் இந்த வீடியோவில் இந்த மாதிரியான அறிவுலாம் உங்களுக்கு கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் பார்ப்பீங்க. முன்னாடியே நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியாமல் ஏதாவது உழப்பிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வெளியே நீங்கள் போயிடுவீங்க. ஒரு கடைக்குள்ளே வராங்க, அவங்க ரிட்டைன் ஆகலை, பொருளை வாங்கலை அப்படின்னா உள்ள பொருள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் இல்லை, லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கான பொருள் இல்லை, விலை கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நம்ம மாற்றலாம். 3வது, ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணுறோம், ஒரு கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு ரூபாய் லாபம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கணும். நம்ம பொதுவாக ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அவர் எவ்வளோ ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுறாருன்றதை மெஷர் பண்ணிவிடுவோம். அது ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ நான் ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு 100 ரூபாய் அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் உள்ளே வந்துட்டு 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு போகிறார். உடனே அது நல்ல விஷயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த 500 ரூபா பொருளில் 50 ரூபா தான் லாபம் அப்படின்னா எனக்கு 50 ரூபா மொத்தமாக நஷ்டம். அப்போ ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்டில் செலவு பண்ணுறேன், அதே நேரத்தில் அவர் உள்ளே வந்துட்டு எனக்கு எவ்வளவு லாபத்தை கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கணும். இங்கே ரிட்டன்ஷன் ரேட்டும் யூஸ் ஆகும். அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு தடவை வராமல் திரும்ப வந்தாருன்னா நிறைய லாபம் கிடைக்கும். அப்போ ரிட்டன்ஷன் ரேட்டையும் மெஷர் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஆடில் செலவு பண்ணுறோன்றதையும் பார்க்கணும். இது தப்பாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆட் மீடியம்ன்றது தப்பாக இருக்குது. அதாவது தவறான இடத்துல போய் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சென்னையில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், ஆனால் என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே திருச்சிலையும் கோயம்புத்தூர்லேயும் தான் அதிகமாக டிவியில் ஓடும் அப்படின்னா அது யூஸ்லெஸ். அதே மாதிரி தான் எங்கே அட்வர்டைஸ் பண்ணணும், எந்த மீடியமில் பண்ணணும், டிவியில் பண்ணணுமா, போஸ்டர் அடிச்சு ஓட்டணுமா, யூடியூப்பில் போடணுமா, இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடணுமா, இதெல்லாம் தெளிவாக பார்த்து நீங்கள் செய்யணும். கடைசியாக மெஷர் பண்ண வேண்டியது ரெஃபரல் ரேட். ஒரு கஸ்டமர் உள்ளே வராரு, பொருள் வாங்குறாரு, சந்தோஷமாக இருக்காரு, திரும்ப வராரு, அவரை நம்ம பிடிக்கிறதுக்கு கொடுத்த காசை விட அதிக லாபத்தை கொடுத்துட்டாரு, அதோட போகாது. அவர் இன்னொரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வராரான்றதை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொருத்தவர்கிட்ட போயிட்டு நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னா நம்மளோட பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆக போகிறது கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரா இல்லையான்றதை மெஷர் பண்ணணும். புதுசாக வர கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, ரெஃபர் பண்ணாங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்களா, எப்படி உள்ளே வந்தீங்கன்ற டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அங்கே ரெஃபரல் ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனடியாக அங்கே நீங்கள் உங்களோட சர்வீஸை மேம்படுத்தலாம். இல்லை புது நம்பரை ரெஃபர் பண்ணால் ஆஃபர் கொடுக்கலாம். ஒருத்தவர் ரெஃபர் பண்ணி வரவங்களுக்கு நீங்கள் ஆஃபர் கொடுக்கலாம். உங்களோட ப்ராடக்டை பற்றி வெளியே பேசுகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கணும். மேபி ட்ரெண்டிங்கான சில விஷயத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக அவங்க தொடர்ந்து உங்களை பற்றி பேசுவாங்க. மேபி ட்ரெண்டிங்கான சில பொருட்களை வச்சுக்கிறது மூலமாக அவங்க உங்களை ஃபோட்டோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போடலாம். உங்கள்கிட்ட வரதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம். சம்திங் ஒர்க் பண்ணி உங்களோட ரெஃபரல் ரேட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறது தான் நம்ம இன்னோவேஷன் அக்கௌண்டிங்னு சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸில் அக்கௌண்டிங்னு ஒன்று இருக்கும். அதோட வேலை என்னென்னா பணம் எப்படி வருது, பணம் எப்படி வெளியே போகுது, கேஷ் ஃப்ளோவை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அக்கௌண்டிங் எப்போவுமே நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ பண்ணுறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்றத காட்டும். ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப் புது பிஸ்னஸ்க்கு இது தேவையே கிடையாது. நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும், ரெவன்யூ பண்ணணுன்றது கிடையாது. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பிஸ்னஸோட ஹெல்த் எப்படி இருக்குது, உங்கள் பிஸ்னஸ் வேலைக்காகுமா, உங்கள் ஐடியாவோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்கணும். அதுக்கு நான் இப்படி சொன்ன மெட்ரிக்கை அதிகமாக நீங்கள் மெஷர் பண்ணணும். அதை தான் இவர் இன்னோவேஷன் ஆடிட்டிங்னு சொல்கிறார். இந்த இன்னோவேஷன் ஆடிட்டிங்கை 3 ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணலாம். முதல்ல உங்களோட பேஸ் லைன் என்னவா இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோன்றதை உண்மையாக நீங்கள் மெஷர் பண்ணணும். இப்போ நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க. மெஷர் பண்ணி அது உண்மையாக எப்படி இருக்குது அப்படின்ற ரியாலிட்டியை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறீங்க. சும்மா சுகர் கோட் பண்ணி பெருசாக வச்சுக்கணும், இல்லை சின்னதாக காட்டிக்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ரியலாக உங்கள் பிஸ்னஸ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை மெஷர் பண்ண போகிறீங்க. அதான் முதல் ஸ்டெப். 2வது, நீங்கள் மெஷர் பண்ண மெட்ரிக்கில் எந்த மெட்ரிக் ரொம்ப ஆபத்தாக இருக்குது அப்படின்றத கவனிக்க போகிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க.
அந்த ஒரு விஷயத்தை பண்ண உடனே உங்களோட மெட்ரிக் மாறுதா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இப்போ நான் ஒவ்வொரு மெட்ரிக் சொல்லும் போதும் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா சொன்னேன். அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் எந்த மெட்ரிக் கீழே போதோ அதை மாற்றுறதுக்கு முக்கியமான மெட்ரிக்காக இருக்கப்போ அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணி அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை பண்ண உடனே அந்த மெட்ரிக் மேலே போணுதா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இப்போ 3வது ஸ்டெப் பைவட் ஆர் பர்சர்வ் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மெட்ரிக்கை நீங்கள் முன்னேற்றணும்னு நினச்சி ஒரு செயல் செஞ்சீங்க. அந்த செயல் வேலைக்கானதா இல்லையா, அதாவது அந்த மெட்ரிக் மாறுனதா நீங்கள் நினச்சா மாதிரி மாறி இருந்தால் நீங்கள் அப்படியே அதை பிடிச்சிக்க போகிறீங்க. அந்த மாற்றத்தை கையில் வச்சுக்க போகிறீங்க. என்ன செஞ்சீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஒரு வேளை மாறலை அப்படின்னா வேறு ஒரு ஐடியா பண்ண போகிறீங்க. அதை திரும்ப செஞ்சு பார்க்க போகிறீங்க. மெட்ரிக் மேலே போதா கீழே போதான்னு பார்க்க போகிறீங்க. அது மாறுற வரைக்கும் நீங்கள் வேறு ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இப்படி ஐடியா பண்ணுறப்போ அது கம்மியான காசில் கம்மியான நேரத்தில் இருக்கணும். இந்த மெட்ரிக்கை பற்றி பேசுகிறப்போ ஃபைனலாக ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மெட்ரிக் நல்ல மெட்ரிக்காக இருக்கணும்னா 3A அதுக்கிட்ட இருக்கணும். முதல் ஏ என்னன்னா அது ஆக்ஷனபிளாக இருக்கணும். எதை நீங்கள் மெஷர் பண்ணாலும் அதை மெஷர் பண்ணதுக்கப்புறம் அதை அளவிட்டதுக்கப்புறம் அந்த அளவை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற முடிவை உங்களால் எடுக்க முடியணும். ஏதாவது ஒன்று செய்ய முடியணும். எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா அதை நீங்கள் மெஷர் பண்ணவே கூடாது. 2வது அது ஆக்சசிபிளாக இருக்கணும். உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, நீங்கள் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த மெட்ரிக் புரியணும். யார் பார்த்தாலும் புரியணும். ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்தை மெஷர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பெரிய கால்குலேஷன்லாம் பண்ணுற மாதிரி அது இருக்கக்கூடாது. சிம்பிளாக சொன்ன உடனே புரிகிற மாதிரி அது இருக்கணும். 3வது அது ஆடிட்டபிளாக இருக்கணும். அதை பார்த்த உடனே அதை ஆடிட் பண்ண முடியணும். அது என்ன சொல்ல வருது அப்படின்றது தெரியணும். அதுக்கு நம்ம ஒரு செயல் செஞ்சோன்னா அது எப்படி மாறும் அப்படின்றத சொல்ல தெரியணும். அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். 10 விஷயம் கலந்ததோட விளைவாக அது இருந்தது அப்படின்னா எதை மாற்றணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது இண்டிபெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் பிஸ்னஸை தொடர்ந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸில் எடுக்க வேண்டிய ரொம்ப கடினமான முடிவு ஒன்றை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ரொம்ப கடினமான செயல் ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீங்க. ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்க. அது என்னென்னா, இவ்வளவு நாள் இந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்த அந்த பிஸ்னஸில் உங்களோட பெற்றோர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பிஸ்னஸில் ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்ப்பீங்க. பிஸ்னஸ் அப்படியே தோற்று போயிருக்காது, ஆனால் நீங்கள் நினச்சா மாதிரி அது போயிட்டு இருக்காது. பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு, ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லையே, இதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே, நான் இப்படி இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு நீங்கள் கவனிப்பீங்க. அந்த இடத்துல ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கணும். அதுதான் பைவட். உங்கள் பிஸ்னஸை வேறு ஒரு திசையில் நீங்கள் திருப்ப போகிறீங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. அந்த இடத்துல ரொம்பவே கடினமான முடிவு இந்த மாற்றத்தை கொண்டு வரது தான். இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுவோம். சில சமயம் ஒரு பொறுமை இல்லாமல் முன்னாடியே மாற்றத்தை கொண்டு வந்துடுவோம். இல்லை சில சமயம் பயந்துக்கிட்டே இருந்து ரொம்ப லேட்டாக மாற்றத்தை கொண்டு வருவோம். சரியான நேரத்தில் எப்போ ஒரு பிஸ்னஸில் நீங்கள் தொடர்ந்து மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் அந்த பிஸ்னஸ் சரியான டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். ஒரு ஸ்டேரிங் வீல் மாதிரி தான். அது உங்கள் கையில் இருக்குது. கரெக்டான நேரத்தில் நீங்கள் அந்த ஸ்டேரிங் வீலை திருப்பணும். திருப்பாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே பிஸ்னஸ் ஃபெயில் ஆக போகுது. எப்போல்லாம் நீங்கள் இந்த பைவட்டுன்றதை பண்ணுவீங்க, எப்போல்லாம் இந்த மாற்றத்தை கொண்டு வருவீங்க? முதல்ல நீங்கள் எவ்வளவு தான் பரிசோதனை பண்ணி பார்த்தாலும், எவ்வளவு தான் விதவிதமான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாலும் உங்களோட மெட்ரிக் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அங்கே நீங்கள் இந்த பைவட்டை பண்ணி ஆகணும். 2வது, உங்கள் பொருளை கஸ்டமர்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசி விற்க வேண்டிய தேவை ஏற்படுது. அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக்கை பெற முடியல. அவங்கள்ட்ட என் பொருளை டிஃபெண்ட் பண்ணி இது சரியானது தான் அப்படின்னு சொல்லி நிறைய மேனிப்புலேட் பண்ணி விற்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அங்கேயும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும். உங்கள் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் ஆரம்பத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய சண்டைலாம் கூட போட்டுப்பாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஆர்கியூமெண்ட்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் இப்போ நடக்கிறதே இல்லை. வராங்க, அவங்க வேலையை பண்ணிட்டு போகிறாங்க. பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை. புதுசாக இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு அவங்க பேசுகிறதே இல்லை அப்படின்னா அங்கேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கேயும் நீங்கள் பைவட் பண்ணணும். இந்த பைவட்டை எப்படி நம்ம பண்ணுறது? இந்த பிஸ்னஸில் எப்படிப்பட்ட மாற்றத்தெல்லாம் நம்ம கொண்டு வரலாம்? நிறைய வகையில் அது பண்ண முடியும். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு வகையில் அது அமையும். ஆனால் காமனாக ஒரு 10 வகை இருக்குது. இந்த 10 வகையை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போ எதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஜூம் இன் பைவட். ஜூம் இன்னா என்ன? என் பிஸ்னஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறேன், அதில் பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அந்த பல ஃபீச்சர்ஸையும் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் யூஸ் பண்ணல. அதில் இருக்கிற ஒரே ஒரு அப்ளிகேஷனை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கிற ஒரே ஒரு ஃபீச்சரை மட்டுமே தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நம்ம இந்த ஜூம் இன் பண்ண போகிறோம். மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பெரிய கடை வச்சுருக்கேன், நிறைய இன்வென்ட்ரி இருக்குது, நிறைய சாப்பாட்டு பொருள் இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து ஒரு 4 பொருளை மட்டும்தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, மற்றதெல்லாம் அவங்க வாங்குறதே இல்லை, வீணாக போய் தான் வெளியே கொட்டுறேன் அப்படின்னா அங்கே நான் ஜூம் இன் பண்ண போகிறேன். என் கடையில் அந்த 4 பொருள் தான் இதுக்கப்புறம் விற்க போகிறேன். மற்றதை நான் பண்ணி வீணடிக்க போகிறது கிடையாது. 2வது ஜூம் அவுட் பைவட்.
நான் ஏதோ ஒரு பொருள் விற்றுக்கிட்டு இருக்கேன், அந்த பொருளை வாங்குகிற கஸ்டமர் இன்னும் அதிகமான பொருட்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அதான் நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன், வந்து நிறைய பேர் டீ சாப்பிட்றாங்க. டீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பஜ்ஜி இருக்கா, வடை இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது என்கிட்ட இல்லவே இல்லை. கஸ்டமர் தொடர்ந்து இன்னும் அதிகமான பொருளை உங்கள்கிட்ட நான் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே நான் ஜூம் அவுட் பண்ண போகிறேன். என்னோடய ப்ராடக்டை தாண்டி அவங்க கேட்குற பல ப்ராடக்டை, பல ஃபீச்சர்ஸை என்னோடதில் கொண்டு வர போகிறேன். ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன்னா அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் தாண்டி பல ஆப்ஷன் அவங்க கேட்குறாங்க. ஏன் இது இல்லை, ஏன் அது இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். அதுதான் ஜூம் அவுட் பைவட். அடுத்தது கஸ்டமர் செக்மெண்ட் பைவட். என்னோடய கஸ்டமர் செக்மெண்ட்டே மாறப்போகுது. நான் ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேர் என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்டிங் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனருக்கெலாம் பயனளிக்கும் அப்படின்றதுக்காக ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை நான் உருவாக்குறேன். அந்த சாஃப்ட்வேரை உருவாக்கி நான் வெளியே மார்க்கெட்டிங் பண்ணும்போது வாங்குறவங்க யாருன்னு பார்த்தா சின்ன சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸ் வாங்கலை. பெரிய பெரிய சிஏ ஃபேம்லாம் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பெரிய சிஏ கம்பெனிஸ்லாம் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்னோடய கஸ்டமர் செக்மெண்ட் அப்படின்றது இங்கே மாறிடுச்சு. இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் விற்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை உருவாக்கி சின்ன குழந்தைங்கள்ட்ட விற்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் பார்த்தா அதை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே 30 வயது உடையவங்களாக இருக்காங்க. அப்போ அதை நான் கவனித்த உடனே என்னோடய கஸ்டமர் செக்மெண்ட்டை நான் மாற்றணும். என்னோடய மார்க்கெட்டிங் எல்லாமே அந்த புது செக்மெண்ட்டுக்கானதாக இருக்கணும். அடுத்தது கஸ்டமர் நீட் பைவட். நான் கஸ்டமரோட ஏதோ ஒரு தேவையை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை உருவாக்கிட்டேன். ஆனால் பார்த்தா அந்த பொருளை வேறு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக கஸ்டமர் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன். அதில் ஃப்ரீலான்சர் எல்லாரும் உள்ளே வந்துக்கலாம், உங்களுக்கான வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யாரும் அதில் வந்து வேலையை எடுத்துகிட்டு போல. ஃப்ரீலான்சர்லாம் வேறு எங்கேயோ வேலையை பார்த்து செஞ்சிடுறாங்க. ஆனால் அதோட பேமெண்ட் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக என்னோடய சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக நீங்கள் பே பண்ணிவிடுங்க அப்படின்னு. அப்போ நான் கவனிக்கிறேன், நான் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக சாஃப்ட்வேர் உருவாக்கினா பேமெண்ட்டுக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ கஸ்டமரோட இந்த தேவையை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த தேவைக்காக நான் வேலை செய்கிறேனோ அதை நான் மாற்றிக்கிறது கஸ்டமர் நீட் பைவட். அடுத்தது பிளாட்ஃபார்ம் பைவட். பிளாட்ஃபார்ம்னா நான் எந்த பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்றதையே மாற்ற போகிறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி இருக்க போகுது. ஒரு Tier 2 சிட்டிக்கு நான் பண்ண போகிறேன். அதாவது நான் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறேன். இப்போது அந்த ஹையர் பண்ணவங்கலாம் ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ண போகிறாங்க. அந்த டெலிவரி ஏஜென்ட்டையும் நான் வச்சுக்கிட்டு இருக்க போகிறேன். அந்த டெலிவரி பார்ட்னரும் நான் வந்து சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்க போகிறேன். ஆர்டர் வரும், என் டெலிவரி பார்ட்னர் போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் போக போக பார்க்குறேன், டெலிவரி பார்ட்னரை வச்சு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக வெறும் பிளாட்ஃபார்மை மட்டும் ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி நம்ம கொடுப்போம். டெலிவரி பார்ட்னர் அவங்களே சைன் அப் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக கஸ்டமர்கிட்டேருந்து காசை வாங்கிட்டோம் அப்படின்னு அந்த பிளாட்ஃபார்மை மாற்றினேன் அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம் பைவட். பிஸ்னஸ் ஆர்கிடெக்ட் பைவட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நான் எப்படி பொருளை விற்க போகிறேன், என்னோடய ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் சில சமயம் மாற்ற வேண்டியிருக்கும். நான் கம்மியான வால்யூமில் ஹை வேல்யூ பொருட்களை விற்றுக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் பார்ப்பேன், என்னால் ஒழுங்கான ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ண முடியல, எனக்கு ஒழுங்கான ப்ராஃபிட் வரல அப்படின்னு. அப்போ உடனடியாக நான் மாற்ற வேண்டியது ப்ரைஸை குறைச்சிட்டு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். இப்போ நான் ஏதோ ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட்டை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ணுறது எல்லாமே 1 kg கண்டெய்னராக இருக்குது. அப்போ வால்யூம் கம்மியாக தான் விற்கும். ஒரு 10 பேர் தான் அதை வாங்குவாங்க. 1 kg நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஏன்னா 1 kgன்றது 2000 ரூபாய் வந்துடுது. இப்போது நான் 1 kgக்கு பதிலாக 100 கிராம் சின்ன சின்ன சாஷே மாதிரி பண்ணேன்னா அங்கே இந்த நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா விலைன்றது கம்மியாக இருக்குது. அப்போ அந்த வால்யூமை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ப்ரைஸை எப்படி செட் பண்ணலான்றதை மாற்றும் போது இந்த பிஸ்னஸ் ஆர்கிடெக்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். வேல்யூ கேப்சர்னு ஒன்று இருக்குது. வேல்யூ கேப்சர்னா என்ன? நான் எப்படி உங்கள்கிட்டருந்து பணத்தை வாங்குறேன், எப்படி நான் வேல்யூவை எடுத்துக்கிறேன் அப்படின்றதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். இப்போ நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நான் சில ஆன்லைன் கோர்ஸை ரெடி பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட 1 டைம் பேமெண்ட் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஓனர்ஷிப்பாக கொடுக்கலாம். இல்லைனா நிறைய கோர்ஸை ஒரு அப்ளிகேஷனில் போட்டுட்டு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம். இப்போ நான் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா அது ஒரு விதமான வேல்யூ. ஒரே ஒரு டைம் ப்ரைஸ் வாங்கிட்டு மொத்தமாக உங்கள்கிட்ட ஓனர்ஷிப் கொடுத்தா அது ஒரு விதமான வேல்யூ. இந்த வேல்யூவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலமாக கூட என் பிஸ்னஸை என்னால் உயிரோட வச்சுக்க முடியும். இன்ஜின் ஆஃப் க்ரோத் பைவட்னு ஒன்று இருக்குது. நம்மளோட பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது. என்ன மாதிரி இன்ஜின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, என்னோட பிஸ்னஸ் நான் எப்படி வளர்க்க போகிறேன், ஒருத்தவங்க வேர்ட் ஆஃப் மவுத்னால மட்டும்தான் அது வளரப்போதா, இல்லை நான் ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை ஒரு MLM மாதிரி ரெஃபரலில் நான் அதிகமாக பூஸ்ட் பண்ண போகிறேன்னா, எப்படிலாம் என்னோட பிஸ்னஸை நான் க்ரோ பண்ண போகிறேன் அப்படின்றதுல மாற்றத்தை கொண்டு வரலாம். நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சேனலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். எனக்குனே நான் ஒரு வெப்சைட் வச்சுக்க போகிறேன்னா, இல்லை ஒரு அப்ளிகேஷனை பில்டு பண்ண போகிறேன்னா, இல்லை ஃபிசிக்கலாக ஷாப் போட போகிறேன்னா, இல்லை வாட்ஸ்அப்பில்
வாட்ஸ்அப்பில் வியாபாரம் பண்ண போகிறேன்னா எதில் நான் வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்ற சேனலை என்னால் மாற்ற முடியும். 10ஆவதா, நான் பண்ணக்கூடிய பொருள் பிஸ்னஸ் எதுலேயுமே மாற்றாமல் அதை எந்த டெக்னாலஜி மூலமாக பண்ணுறேன் அப்படின்றத மாற்றலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். இப்போ அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான கிராப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கலாம். அதுக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சாஃப்ட்வேர்லாம் பண்ணலாம். கடைசியில் பார்க்குறேன் விவசாயிகள் அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், நீ நேர்லேயே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோட டெக்னாலஜியை நான் மாற்ற போகிறேன். இப்போ ஏஐயை வச்சு ஒரு மோசமான பயிரை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் நிறைய பேரை ஹையர் பண்ணி அவங்கள நேரில் அனுப்பிச்சு ஒரு ஆடிட்டை பண்ண சொல்ல போகிறேன். இப்போ டெக்னாலஜி தான் மாறி இருக்கு, ஆனால் நான் பண்ணக்கூடிய செயல் அந்த சர்வீஸ்ன்றது அப்படியே தான் இருக்குது. எப்போ நீங்கள் தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் உங்களோட மெட்ரிக் மாறவே இல்லையோ, அப்போது இந்த 10ல் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றுறது மூலமாக தான் உங்களோட மெட்ரிக்கை உங்களால் அதிகரிக்க முடியும், பிஸ்னஸை உயிரோட வச்சுக்க முடியும். சில சமயம் பிஸ்னஸ் என்ன பண்ணாலும் கீழே போகிற மாதிரி இருக்கும். அப்போது உடனடியாக நிறுத்தி யோசித்து இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும், இதை தான் மாற்றணுன்றது கிடையாது, இது தவிர வேறு ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்றதையும் யோசிக்கணும். இந்த பைவட்டை நம்ம பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும், இந்த மாதிரி ஒரு திசையை மாற்றினாலும் அதற்கப்புறமும் தொடர்ந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திரும்ப பிஸ்னஸ் கரெக்டாக போதா, இல்லை திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு திசையில் நம்ம மாற்றணுமா அப்படின்றத தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டார்ட் அப்பை பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். அதுதான் பேட்ச். பேட்ச்னா என்ன? பேட்ச்ன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷனை நம்மளால் கொடுக்க முடியும். கஸ்டமர்கிட்டேருந்து ஃபீட்பேக் வரத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு வேலையை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு பேட்ச். இப்போ நான் ஒரு சோப் தயாரிக்க போகிறேன். நான் இப்போ 100 கிலோ சோப்பை தயாரிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை நான் ஷிப் பண்ணுறேன். இப்போ 100 கிலோ சோப் தயாரித்ததுக்கப்புறம் தான் அந்த சோப் பற்றின ஃபீட்பேக் கஸ்டமர்கிட்டேருந்து எனக்கு வருது. அப்போ என்னோடய பேட்ச் சைஸுன்றது 100 கிலோ. அதுக்கு பதிலாக நான் 1/2 கிலோ சோப் தான் தயாரிப்பேன், அதையே கஸ்டமர்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா அங்கே 1/2 கிலோலேயே எனக்கு ஒரு ஃபீட்பேக்குன்றது கிடைக்குது, என்னோடய பேட்ச் சைஸுன்றது சின்னது. பொதுவாக நம்ம ஒரு பிஸ்னஸ்னு வந்துட்டாலே பெரிய பேட்சில் பண்ணுறது நல்லதுன்னு நினைப்போம். ஏன்னா செலவு கம்மியாகும், எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், ஒரே நேரத்தில் பெருசாக பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது மட்டும்தான் வேலை அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் ஸ்டார்ட் அப்பில் இதை விட தவறான ஒரு முடிவுன்றது இருக்கவே முடியாது. ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஒரு 2 சின்ன பசங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது. 2 பேர்கிட்டையும் நம்ம 100 லெட்டரை என்வலப்பில் போட்டு மூடி மடிக்க சொல்கிறோம். முதல்ல இருக்கிற பையன் என்ன பண்ணுறான், பேப்பர் எடுக்கிறான், 100 என்வலப்பையும் ஒன்றா மடித்து செய்கிறான். இப்போ 100 என்வலப்பை செஞ்சுட்டான். அடுத்த ஸ்டெப்பாக 100 லெட்டரையும் 100 என்வலப்புக்குள்ளே போட போகிறான். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் மூடி சீல் பண்ண போகிறான். அதாவது 100 வேலையாக அவன் செய்ய போகிறான். அடுத்து இருக்கக்கூடிய பொண்ணு என்ன பண்ண போகிறான்னா, முதல்ல ஒரு என்வலப்பை மடிப்பா, உள்ள லெட்டரை போடுவா, மூடுவா, சீல் பண்ணிவிடுவா. இப்போ 2 பேரில் யார் சீக்கிரம் வேலையை முடிப்பாங்க? நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு வேலையை பேட்சாக பண்ணுறான். அதாவது முன்னாடியே எல்லா என்வலப்பையும் பண்ணி வச்சிடுறான், அதுக்கப்புறம் லெட்டர் மட்டும் போடுறான், அப்புறம் மூடி ஓட்டுறான். இவன் சீக்கிரம் முடிச்சிருவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவன் சீக்கிரம் முடிக்கவே மாட்டான். காரணம் என்னென்னா, ஒரு வேளை அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். முதல்ல அந்த என்வலப்பை மடிக்கும் போது கொஞ்சம் சைஸ் சின்னதாக மடிச்சிட்டான். இப்போ அவனுக்கு ஃபீட்பேக் எப்போ கிடைக்கும்? 100 என்வலப்பையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அதில் லெட்டராக போடும்போது தான் தெரியும் நம்ம 100த்தையுமே தப்பாக மடிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ எல்லாத்தையும் பிரிக்கணும், திரும்ப லெட்டரை போடணும், திரும்ப சீல் பண்ணணும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அப்படி கிடையாது. முதல்ல என்வலப்பை மடித்த உடனே அவள் அதுக்குள்ளே லெட்டரை போட்டு சீல் பண்ண போகிறா. அப்போவே அவளுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிரும், நம்ம மடித்த என்வலப் சரியான சைஸில் இருக்கா இல்லையான்னு. அந்த ஃபீட்பேக்கை வச்சு அடுத்தடுத்த வேலையை பண்ணுறதுனால நிறைய தவறுன்றது நடக்காது. ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப வேணாலும் ஒரு தடவை சொல்கிறேன். புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், அது வெளியே வெற்றி அடையுமா அடையாதான்றது எனக்கு தெரியல, சூழல் நிச்சயமற்றதாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ஸ்டார்ட் அப். அப்போ சூழல் நிச்சயமற்றதாக இருக்கிறப்போ பேட்ச் எப்போவுமே சின்னதாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனால் எளிமையான ஒரு விஷயந்தான். எப்போவுமே பேட்சை சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த பில்ட், மெஷர், லேர்ன் அப்படின்ற ஒரு லூப் சொன்னதில்ல, அது ஒரு லூப்பும் ஒரு பேட்சாக உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பேட்ச் எவ்வளவு சின்னதாக இருக்க முடியுமோ அவ்வளவு சின்னதாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா முதல்லையே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குது. பல பேர் இந்த கேள்வியை கேட்கறது கிடையாது. நான் கஸ்டமரை எப்படி அடைய போகிறேன் அப்படின்ற கேள்வி. முதல் கஸ்டமர் கிடையாது, நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவேன், நான் மார்க்கெட்டிங் பண்ணுவேன் அப்படின்றத பற்றி கிடையாது. தொடர்ந்து அடுத்த 10, அடுத்த 100, அடுத்த 1000 இந்த கஸ்டமரை நான் எப்படி அடைய போகிறேன், என்னோடய பிஸ்னஸோட க்ரோத்தை சஸ்டெயினபிளாக எப்போவுமே என் கூட இருக்கிற மாதிரி எப்படி நான் வச்சுக்க போகிறேன், என்னோடய கஸ்டமர் பேஸுன்றது தொடர்ந்து என் பிஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்க போகுது, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கேள்வியே கேட்குறது கிடையாது. ஒரு சிஸ்டமை நான் உருவாக்கணும், அந்த சிஸ்டம் தொடர்ந்து எனக்கு கஸ்டமரை உள்ளே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும்.
இந்த சிஸ்டமை தான் இன்ஜின் ஆஃப் growth அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்டில் சொல்லியிருந்தேன், உங்களோட இன்ஜின் ஆஃப் growthையும் நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு. அதில் 3 வகையான இன்ஜின் ஆஃப் growth இருக்குது. முதல் இன்ஜின் ஆஃப் growth ஸ்டிக்கி இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் புதுசாக உள்ளே வந்துட்டாருன்னா அவர் உங்கள் பிஸ்னஸில் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறது அவருக்கு கடினமானதாக இருக்கணும். எப்போ ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டு என் பிஸ்னஸை விட்டு வெளியே போகிறதுக்கு கஷ்டப்படுறாரோ அப்போ அவர் என் கூடவே நான் அவரை தக்க வச்சுப்பேன். அதே மாதிரி புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் வரப்போ என்னோட டோட்டல் கஸ்டமர் பேஸ்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த கஸ்டமர் நம்ம கூட ஸ்டிக் ஆகியிருக்காங்களா அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்ரிக் இருக்குது. அதுதான் சர்ன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேட் அதிகமாக இருந்தால் கஸ்டமர் உங்கள் கூட ரொம்ப நாள் ஸ்டிக் ஆகியிருக்க போகிறாங்க, உங்களோட க்ரோத்துன்றது கன்ஃபார்ம். இது ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா கஸ்டமர் உங்கள் கூட ஸ்டிக் ஆக போகிறதில்ல, புது கஸ்டமரை நிறைய நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ற தேவை ஏற்பட்டுரும். இப்போ உதாரணத்துக்கு நான் மாதம் எனக்கு ஒரு 200 கஸ்டமர் வராங்க. வந்த கஸ்டமரில் 190 கஸ்டமர் அடுத்த மாதம் வரவே மாட்டாங்க அப்படின்னா இந்த ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதம் வந்த கஸ்டமர்லேருந்து அடுத்த மாத கஸ்டமராக அவங்க வெறும் 10 பேர் தான் இருக்காங்க. திரும்ப நான் அந்த 200 தொண்ணுனாலும் இன்னொரு 190 பேரை நான் பிடிக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக 200 பேர் என்கிட்ட பிஸ்னஸ்க்காக வராங்க, அதில் 190 பேர் அடுத்த மாதமும் வருவாங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அங்கே இந்த ரேட் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த மாதம் வரக்கூடிய கஸ்டமரும் சேர்ந்து இது காம்பவுண்டில் க்ரோ தான் ஆக போதே தவிர இது குறைய போகிறது கிடையாது. இதை தான் நம்ம கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட்னு சொல்லுவோம். நம்ம மெஷர் பண்ண வேண்டிய இங்கே மெட்ரிக் என்னென்னா கஸ்டமர் ரிட்டன்ஷன் ரேட். ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு போகிறாரு, திரும்ப அந்த கஸ்டமர் வராரா வரலையா, 100 கஸ்டமர் வந்தால் அதில் எத்தனை கஸ்டமர் திரும்ப வராங்கன்ற ரேட்டை நம்ம மெஷர் பண்ணோம். இது 90க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னோடய பிஸ்னஸ் ஸ்டிக்கி இன்ஜினில் க்ரோ ஆக போகுது. 80 இருந்தால் கூட ஓகே, 70க்கு கீழே போயிடுச்சுன்னா இங்கே ஸ்டிக்கி இன்ஜின்றது கிடையாது, நீங்கள் வேறு ஒரு இன்ஜினை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம்? நிறைய பிஸ்னஸ் நமக்கு தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி நான் நடத்துகிறேன்னு வச்சுப்போம். என்கிட்ட ஒருத்தர் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாருன்னா திரும்ப என்கிட்ட தான் இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். இந்த மாதம் உனக்கு கட்டுவேன், அடுத்த மாதம் வேறு ஆளுக்கு கட்டுவேன் அப்படின்னா அவருக்கு பெனிஃபிட் இருக்காது. இல்லை நான் வந்து ஒரு கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் கொடுக்க போகிறேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட எல்லா அக்கௌண்ட்டிங்கும் என்னோட சாஃப்ட்வேரில் தான் நடக்கும் அப்படின்னா ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வேறு சாஃப்ட்வேர் போடலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட டேட்டா எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் இருக்கும். அப்படியே தூக்கி போட்டுட்டு இன்னொரு சாஃப்ட்வேர் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ இப்படி ஒரு ஸ்டிக்கி இன்ஜினை உருவாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 2 விஷயத்தால் இதை செய்ய முடியும். ஒன்று ஹேபிட் ஃபார்மேஷன். என்னோட பொருளை கஸ்டமர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட்டாக அதை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா என்கிட்டே தான் இருப்பார். தினமும் காலையில் எழுந்திரிப்பார், என் பொருளை யூஸ் பண்ணிட்டு தான் மற்ற வேலையை பண்ணுவார் அப்படின்னா அது ஹேபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார், நினச்சாலும் நிறுத்த மாட்டார். ஒரு மோசமான உதாரணத்தை சொல்லணும், ஒரு பேட் எக்ஸாம்பிளை சொல்லணும்னா சிகரெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சிகரெட்டை ஒருத்தர் குடிக்கிறாரு அப்படின்னா திரும்ப அதை குடிச்சிக்கிட்டே இருப்பார், ஏன்னா ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு நிறைய நல்ல எக்ஸாம்பிளும் இருக்குது. நான் எனக்கு பிடிச்ச ஒரு சோப்பை நான் திரும்ப அதை தான் யூஸ் பண்ணுவேன். சோப்பை மாற்றணும், ஃபேஸ் வாஷை மாற்றணும் அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை என்னால் ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்விட்சிங் காஸ்ட். என்னோட பிஸ்னஸை ஒருத்தவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் இப்போ இதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் வேணாம், நான் வேறு ஒருத்தவர்கிட்ட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றத்தை பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும், அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படணும். இது அதிகமாக இருந்ததுன்னா ஸ்விட்சிங் காஸ்ட் அதிகம்னு அர்த்தம். எங்கே ஸ்விட்சிங் காஸ்ட் அதிகமாக இருக்கோ அங்கே அவர் ஸ்டிக்காகி இருப்பார், உடனடியாக போக மாட்டார். நான் முதல்ல சொன்ன ஒரு உதாரணம் மாதிரி தான். ஒரு பிஸ்னஸை நான் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன், அவங்களோட அக்கௌண்டிங் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த சர்வீஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு வரேன், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன், அவங்களோட அக்கௌண்டிங்கை நான் பார்த்துக்கிறேன், அவங்களோட வரவு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஓவரால் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு புது ஆள்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நாள் அவங்க பிஸ்னஸை பற்றி எனக்கு தான் தெரியும், அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தான் தெரியும். திடீர்னு புது ஆள்கிட்ட போனால் அது ரொம்ப சிரமமான விஷயம். அப்போ அவர் ஸ்டிக் ஆகி தான் இருப்பார். இப்படி கஸ்டமரை என்னால் என்னோடய பிஸ்னஸில் ஸ்டிக் பண்ண வைக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். வைக்க முடிஞ்சதுன்னா அது ஸ்டிக்கி இன்ஜின் அங்கே ஒர்க் ஆகும். 2வது வைரல் இன்ஜின். வைரல் இன்ஜின்னா என்ன? என்கிட்ட ஒரு கஸ்டமர் வராரு, அவர் அடுத்து எத்தனை கஸ்டமரை அவர் கூட சேர்த்து கூட்டிகிட்டு வராருன்றது தான் வைரல் இன்ஜின். இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்ரிக் இருக்குது. அந்த மெட்ரிக்கோட பேர் வைரல் கோஎஃபிஷியன்ட். ஒரு கஸ்டமர் வராரு, அவர் எத்தனை கஸ்டமரை கூட்டிகிட்டு வராருன்னு மெஷர் பண்ணுறது தான் வைரல் கோஎஃபிஷியன்ட். இந்த வைரல் கோஎஃபிஷியன்ட் 0.5 இருக்குது. அதாவது 2 கஸ்டமர் வரப்போ அவங்க புதுசாக ஒரு கஸ்டமரை சொல்லி கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அது 0.5.
ஒரு கஸ்டமர் வராரு, அவர் இன்னொரு கஸ்டமரை எப்போவுமே கூட்டிகிட்டு வராருன்னா வைரல் கோஎஃபிஷியன்ட் அங்கே 1. ஒரு கஸ்டமர் வராரு, அவர் 2 கஸ்டமரை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னா அங்கே வைரல் கோஎஃபிஷியன்ட் 2. இந்த வைரல் கோஎஃபிஷியன்ட் 1 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களோட க்ரோத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள்கிட்ட ஒருத்தர் பிஸ்னஸ்க்கு வராரு, உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்டை வாங்குறாரு, அதுக்கப்புறம் அவர் இன்னொரு நபரை கட்டாயம் கூட்டிகிட்டு வருவார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய காம்பவுண்ட் க்ரோத்தை அடையும். ஒரு உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் மாதிரி. இப்போ நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன்னா நான் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன். அப்போ தான் அவங்க கூட என்னால் மெசேஜ் பண்ணிக்க முடியும். இந்த மாடலோட பேர் தான் வைரல் க்ரோத் மாடல். இந்த வைரல் க்ரோத்தில் ஒரு தப்பை மட்டும் நம்ம பண்ணிடக்கூடாது. இது நிறைய பேர் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா, ஒரு கஸ்டமர் வராரா, அவர் இன்னொருத்தவரை ரெஃபர் பண்ணால் நான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு தருவோம். இது எவ்வளவு நாள் நம்மளால் தர முடியும்? ஒருவேளை காசு கொடுக்கறத நிறுத்திட்டா புது ஆள் அவங்க கூட்டிகிட்டே வரமாட்டாங்க. சில பிஸ்னஸ்க்கு ஆரம்பத்தில் இப்படி காசு கொடுத்து ரெஃபர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் மாதிரின்னு ஒரு ஆப்பை உருவாக்கிட்டேன். இப்போ நான் ஆரம்பத்தில் காசு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வாட்ஸ்அப்லேருந்து நிறைய பேரை என்னோடய ஆப்புக்கு நான் கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக நான் காசு கொடுப்பேன். ஆனால் நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் நான் காசு கொடுக்காம விட்டாலும் அவங்க புது ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதில் இருக்காங்கன்றதுனால. சில இடத்துக்கு இது பொருந்தி போகும், சில இடத்துக்கு பொருந்தி போகாது. இப்போ நான் ஜொமேட்டோ மாதிரி ஆப் வச்சுருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் காசு தரேன் அப்படின்னு சொன்னால் அந்த காசுக்காக மட்டும் ரெஃபர் பண்ணிவிட்டு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே இப்படி காசு கொடுத்து ரெஃபரல் பண்ண சொல்லணும், எங்கே பண்ண சொல்லக்கூடாதுன்றதை பார்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் வைரல் ஒர்க் ஆகாது. 3வது பெய்டு இன்ஜின். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு கொடுக்க போகிறேன், காசு கொடுத்து புது கஸ்டமரை கொண்டு வர போகிறேன். இங்கே 2 மெட்ரிக்கை நம்ம கட்டாயம் மெஷர் பண்ணோம். 1, லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர். ஒரு கஸ்டமர் உள்ளே வந்துட்டாருன்னா அவர் கடைசி வரைக்கும் நம்மள்ட்ட எவ்வளவு லாபத்தை நமக்கு கொடுத்துட்டு போவார், எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணுறாரு, எவ்வளவு லாபத்தை கொடுக்குறாரு அப்படின்றத மெஷர் பண்ணோம். ஒரு கஸ்டமரை வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்டில் செலவு பண்ணன்றதையும் மெஷர் பண்ணோம். செலவு பண்ணதை விட அவர் அதிக லாபம் கொடுத்தாருன்னா இது சஸ்டைனபிள் மாடல். செலவு பண்ணதை விட கம்மியான லாபத்தை கொடுத்தாருன்னா இதை நம்ம அங்கேயே கைவிட்டுறணும், இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. இந்த 3 வகையான க்ரோத்தில் ஏதாவது ஒரு க்ரோத் உங்களோட பிஸ்னஸில் இருக்கணும். அந்த க்ரோத் இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்க போகுது, வளர போகிறதில்ல. இந்த 3த்தில் எந்த க்ரோத்தை என்னோட பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற எக்ஸ்பிரிமெண்ட்டை தொடர்ந்து பண்ணி ஏதாவது ஒரு மாடலை உங்கள் பிஸ்னஸ்குள்ளே கட்டாயம் கொண்டு வரணும். இப்போ உங்களோட ஸ்டார்ட் அப்பை எப்படி க்ரோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களோட ஸ்டார்ட் அப் ஓரளவுக்கு வளரவும் செய்யும், க்ரோ ஆகும். இப்போ ஸ்டார்ட் அப் ரொம்ப பெருசாகிடும். பெருசானதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. 5 பேரை வச்சு வேலை செய்கிறதும் 50 பேரை வச்சு வேலை செய்கிறதும் ஒன்று கிடையாது. என் பிஸ்னஸ் சின்னதாக இருக்கிறப்ப நான் செஞ்ச வேலையும் பெருசானதுக்கப்புறம் நான் செய்ய போகிற வேலையும் ஒன்று கிடையாது. இது டோட்டலாக ரெண்டுமே வேறு. ரெண்டுக்குமே வேறு லெவல் ஆஃப் ஸ்கில் செட்டுன்றது தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. பிஸ்னஸ் இப்படி பெருசான உடனே 2 முக்கியமான தப்பை நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1, மாற்றமே இதுக்கப்புறம் நடக்காமல் நம்ம செய்ய முடியும். நம்ம பெருசாக வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கும் பெரிய செலவாகும், பெரிய ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு அதை பார்த்து பயந்து அப்படியே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு இருப்போம். இல்லை 2வது, பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டோம், பெருசாக ஆஃபீஸ் போட்டு நிறைய ஊழியர்களை வச்சு நிறைய ஆஃபீஸர்ஸை நம்ம போடுவோம், நிறைய ப்ராசஸை செட் பண்ணுவோம், நிறைய அப்ரூவல் ப்ராசஸ்லாம் போடுவோம் அப்படின்னு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கி நிறைய ப்ராசஸை நம்ம போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2மே ஒரு சின்ன பிரச்சனையை நமக்கு கொடுக்கலாம். அப்போ ஒரு பிஸ்னஸ் பெருசானதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள், அது அடாப்டிவாக இருக்கணும். அடாப்டிவ்னா என்ன? அடாப்டிவ்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் பிஸ்னஸ் அதுக்கேற்ற மாதிரி தன்னையே மாற்றிக்கிறது தான். ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆன உடனே அது என்னெல்லாம் செய்யும்? ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் சில விஷயங்களை செய்யும். அதில் முதல் விஷயம், பிஸ்னஸ் பெருசானதுக்கப்புறம் அங்கே ஒரு மனிதனோட தப்புன்றது நடக்கவே போகிறது கிடையாது. ஒரு எம்ப்ளாயி தப்பு பண்ணிட்டாரு, ஒரு ஆஃபீஸர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒன்று நடக்கவே நடக்காது. அங்கே நடக்கக்கூடிய எல்லா தப்பும் சிஸ்டமோட தவறாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு பெரிய பிஸ்னஸை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சிஸ்டம்ன்றது தேவை. ஒவ்வொரு வேலையையும் எப்படி செய்யணும், எந்த வகையில் செய்யணும், எந்த ப்ராசஸில் செய்யணுன்ற ஒரு SOP இருந்ததுன்னா அதுதான் சிஸ்டம். சிஸ்டமை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் அந்த இமித் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருக்கேன், அதில் பாருங்கள். சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா வேலையையும் எப்படி செய்யணும்னு முன்கூட்டியே எழுதி வச்சா அது சிஸ்டம்னு வச்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணால் போகிறோம், எந்த தப்பும் இல்லாமல் வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ராசஸை, ஒரு ரூல்ஸை நம்ம உருவாக்கணும். அதுதான் சிஸ்டம். அப்போது ஒரு நபர் தப்பு பண்ணிட்டாருன்னு அங்கே நம்ம சொல்லவே கூடாது. ஒரு பிஸ்னஸ் பெருசானதுக்கப்புறம் எப்போவுமே அங்கே தப்பு நடந்தால் அது சிஸ்டமோட தப்பு தான். 2வது, என்னதான் இப்படி நிறைய தப்பு நடந்தாலும் எல்லா தப்புக்கும் ஒரே மாதிரியான சொல்யூஷனை பெரிய பிஸ்னஸ் கொடுக்காது. சின்ன தப்பாக இருக்குது, சின்ன பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப சாதாரண விஷயந்தான் அப்படின்னா அதுக்கு உடனடியாக தீர்வை கொடுக்கும். அதுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாது, உடனடியாக தீர்வை கொடுத்துட்டு நகர்ந்து போகும்.
பெரிய பிரச்சனையாக இருக்குது, திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்காது. உட்காந்து யோசித்து ஒரு பொறுமையாக நிதானமாக செலவு பண்ணி ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். கடைசி வரைக்கும் அது திரும்ப நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கும். அப்போ பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேகமாக தீர்வு கொடுக்கணும்னு நினைக்காம பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தன்னோட தீர்வை மாற்றிக்கக்கூடிய திறன் கொண்டது அது. மூணாவது, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கும் போதும் இல்லை அது சைஸில் வளர்ந்துக்கிட்டே போகும்போதும் அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னா அதோட ப்ராசஸை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு வேலையை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நான் வச்சுருப்பேன். நாளைக்கு அதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடக்கும். அந்த தப்புனால அந்த பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்போ அந்த தப்பை சரி செய்யறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்து சரி செஞ்சுருவேன். ஆனால் சரி செஞ்சதுக்கப்புறம் அந்த தப்பு திரும்ப நடக்கக்கூடாதுன்னா இந்த ப்ராசஸை நான் மாற்றி ஆகணும். அப்போ ஒவ்வொரு தப்பையும் வச்சு தன்னோட ப்ராசஸை தன்னோட சிஸ்டத்தை மாற்றக்கூடியது தான் பெரிய பிஸ்னஸ். ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். பெரிய பிஸ்னஸ்க்கு 2 வேலை வந்துடுச்சு. ஒன்று, தன்னோட பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூஷன். இன்னொன்று, புது பிஸ்னஸை உருவாக்க வேண்டிய இன்னோவேஷன். ஒரு பெரிய பிஸ்னஸ் உருவாயிடுச்சுன்னா அதுக்குள்ளே சின்ன ஸ்டார்ட் அப் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். இது ஒர்க் ஆகாதா அப்படின்ற கேள்விகள் சின்னது இருந்துகிட்டு இருக்கணும். அங்கங்கே சின்ன ஸ்டார்ட் அப் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது புது ப்ராடக்டாக இருக்கட்டும், புது சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு புது முறையை உருவாக்குறதா இருக்கட்டும். இப்படி ஏதாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ பெரிய பிஸ்னஸாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா 2 டீம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒன்று கோர் டீம், அவங்களோட வேலை இருக்கிற பிஸ்னஸை ஒழுங்காக நடத்துறது. இன்னொரு சின்ன டீம், அந்த டீமோட பேர் இன்னோவேஷன் டீம். அவங்க புதுசாக சின்ன ஸ்டார்ட் அப்பை திரும்ப பண்ண போகிறாங்க. அதில் இவ்வளவு நேரம் நம்ம கற்றுக்கிட்ட எல்லா ரூல்ஸையும் போட்டு அதையும் பெரிய பிஸ்னஸாக மாற்ற போகிறாங்க. இந்த 2 டீம் நம்ம பிஸ்னஸில் இருந்தே ஆகணும், நம்ம பிஸ்னஸ் பெருசாகிட்டே போக. இன்னொரு முக்கியமான ஒரு டூலை பற்றி இவர் சொல்கிறாரு. இவரோட லைஃப்பில் நிறைய இடத்துல நிறைய பிஸ்னஸில் யூஸ் பண்ணாராம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் 5Y டெக்னிக். எப்போவுமே ஒரு பெரிய பிஸ்னஸ் பிரச்சனையை பார்த்த உடனே இதுதான் சொல்யூஷன் சொல்லாது. ஆழமாக உண்மையான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியே கேட்கும். ஒரு உதாரணத்துக்கு, கடந்த 3 மாதமாக என்னோட டெலிவரி எல்லாம் லேட் ஆகுதுன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ சாதாரண பிஸ்னஸாக இருந்தால் உடனடியாக பார்த்துட்டு கொரியர் கம்பெனி தப்பு பண்ணிகிட்ருக்கான், வேர் ஹவுஸ் தப்பு பண்ணிகிட்ருக்கான், இவங்களெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனால் ஒரு பெரிய கம்பெனியாக நான் மாறணும்னா இப்படி பார்த்த உடனே இதுதான் சொல்யூஷன் சொல்லக்கூடாது. அதாவது 5 தடவைன்னா ஏன் அப்படின்ற கேள்வியே கேட்கணும். முதல் தடவை, ஏன் என்னோட டெலிவரி லேட் ஆச்சு? என் டெலிவரி ஏன் லேட் ஆச்சுன்னா என்னோட வேர் ஹவுஸில் 2 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய பேக்கிங்கை 6 மணி நேரம் எடுத்துகிட்டு பேக் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க லேட்டாக பேக் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்த ஆர்டர் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இவ்வளவு ஆர்டர் அவங்களுக்கு வந்ததே கிடையாது. ஏன் திடீர்னு இவ்வளவு ஆர்டர் அவங்களுக்கு வந்துச்சு? ஏன்னா என்னோட மார்க்கெட்டிங் டீம் நிறைய கேம்பெயின் நடத்தினாங்க, புதுசாக ஆஃபர் விட்டாங்க, அதனால நிறைய ஆர்டர் வந்துடுச்சு. இப்போது என்னோட மார்க்கெட்டிங் பண்ண இந்த ஆஃபருக்கு ஏன் என்னோட வேர் ஹவுஸ் தயாராக இல்லை? ஏன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. இவங்க அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை நிறைய ஆர்டர் வரப்போகுது அப்படின்னு. ஏன் 2 பேரும் பேசிக்கல? ஏன்னா என்னோட சிஸ்டமில் இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் கூட நான் நடத்துறது இல்லை, ஒரு மீட்டிங் கூட இல்லை. ஃபைனலாக என்னோட சிஸ்டம் தான் தப்பு அப்படின்னு வருது. இந்த இடத்துல இவங்க 2 பேரையும் பேச வைக்கிறதுக்கான மீட்டிங்கை, ஒரு கம்யூனிகேஷன் சேனலை நான் உருவாக்கணும் அப்படின்றது தான் அங்கே சொல்யூஷனாக இருக்கும். வேர் ஹவுஸை மாற்று, இல்லை டிபார்ட்மெண்ட் ஹெட்டை மாற்று அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுக்க போகிறது கிடையாது. ஓவராலாக இந்த புக்கிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன? ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டார்ட் அப்னா நான் ஒரு வேலையை செய்கிறேன், அந்த வேலையோட விளைவு நிச்சயமற்ற சூழலால் நிர்ணயிக்கப்படுறது தான் ஒரு ஸ்டார்ட் அப். அந்த ஸ்டார்ட் அப்பில் நிறைய ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபெயிலியர் வரப்போ நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சாக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. கற்றுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு நேரத்தை விரயம் பண்ணணும் அப்படின்ற கேள்வியே கேட்கணும். அப்போ கம்மியான செலவில் நான் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்கே நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பில்ட், மெஷர், லேர்ன் அப்படின்ற லூப்பை வச்சு நம்மளால் பண்ண முடியும். அடுத்து நான் நிறைய அசம்ஷனை வச்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலே அது ஃபுல்லாக அசம்ஷன் தான் இருக்கும். அப்போ எல்லா அசம்ஷனையும் எடுத்து ஒவ்வொரு அசம்ஷனையும் நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்கணும், இது சரியா தப்பா அப்படின்னு. அப்படி வேலிடேட் பண்ணி நம்ம கற்றுக்கிறது தான் வேலிடேட்டட் லேர்னிங் அப்படின்னு இவர் சொல்கிறார். மினிமம் வயபிள் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. என்னோடய ப்ராடக்டை முழுமையாக நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வேல்யூ க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை பண்ணி அந்த ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட கொடுத்து உடனடியாக நான் ஃபீட்பேக்கை கேட்கணும். அந்த ஃபீட்பேக்கை கேட்குறப்போ எதெல்லாம் மெஷர் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி என்னால் 2 விஷயத்தை மெஷர் பண்ண முடியும். ஒன்று வேனிட்டி மெட்ரிக்ஸ், இன்னொன்று ஆக்ஷனபிள் மெட்ரிக்ஸ். என்னால் ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணி அதில் ஏதாவது ஒரு செயலை செய்ய முடியும், ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் அதை நான் மெஷர் பண்ணணும். அதை மெஷர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்? அது வேலை செய்யுது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் என் கூட தக்க வச்சுக்க போகிறேன். வேலை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அந்த மெட்ரிக் இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னா அங்கே நான் பைவட் பண்ண போகிறேன். எப்படிலாம் இந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு
ஒரு 10 வகையை பார்த்தோம். அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு ஆகும். இப்படி எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அங்கே பேட்ச் சைஸை நம்ம சின்னதாக வச்சுக்கணும். ஏன் அப்படின்றத பார்த்தோம். ஒரு பிஸ்னஸை நம்ம க்ரோ பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான க்ரோத் இன்ஜினை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். பிஸ்னஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் அங்கே எப்படி நடந்துக்கணும், எப்படி அப்பவும் இன்னோவேஷனை விடக்கூடாது, அப்பவும் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்பை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். ஓவராலாக இந்த புக்லேருந்து இந்த விஷயத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோ எவ்வளவு பெருசாக வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த புக்கை நான் படிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. இந்த புக்கை படிச்சுட்டு இதுக்கு ரிலேட்டபிளான நிறைய எக்ஸாம்பிளை வச்சு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ தான் இந்த புக் புரியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய டெக்னாலஜியை பற்றி மட்டுமே பேசியிருக்க ஒரு புக் மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஒரு சிலிக்கான் வேலி பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ண போகிறாங்களான்னா எனக்கு தெரியாது. அப்போ எல்லா பிஸ்னஸ்க்கும் இது ரிலேட் ஆகணும் அப்படின்னா நான் எல்லா பிஸ்னஸ்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே. அப்போ கண்டிப்பாக ரொம்ப லென்த்தியாக வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.